எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3 மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை 2024க்கான வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கிறோம். முதலாவது வினாத்தாள் மொழியாற்றல் மற்றும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமைகளை பரீட்சித்தல் என்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய வினாத்தாளுக்கான மிக முக்கியமான பகுதி முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான உங்களுடைய தகமைகளை பரீட்சித்தல் சார்ந்த வினாக்களுக்கான விடைகளை கற்றுக்கொள்ளுகிற முதலாவது செயலமர்வில் நாங்கள் சந்திக்கிறோம். பொதுவாக முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்குரிய விடய அறிவு, பொது நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவம் தொடர்பான அடிப்படையான விடய அறிவை பரீட்சிக்கிற அடிப்படையில் அந்த வினாத்தாளுக்கான வினாக்கள் வினவப்படுவது உண்டு. அந்த அடிப்படையில் நாங்கள் 3 அல்லது 4 புத்தகங்களுடைய துணையோடு அதை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருப்போம். ஒன்று பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், 2வது தாபன விதிக்கோவை, 3வது நிதி ஒழுங்கு விதிகள், 4வது காலத்துக்கு காலம் வெளியிடப்பட்ட சேவை வழிகாட்டல்கள். அதுக்கான கைநூல்கள் இருக்கிறது. சேவை வழிகாட்டல் கைநூல்கள் இந்த 4ஐயும் அடிப்படையாக கொண்டும் ஏற்கனவே நடைபெற்ற பரீட்சைகளில் எந்த பகுதிகளை முதன்மைப்படுத்தியதாக அவர்கள் வினாக்களை வினவி இருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு மிகவும் எளிமையாக நாங்கள் இந்த பகுதியை கலந்துரையாட இருக்கிறோம். இப்போ நாங்கள் இதில் ஒரு புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு கலந்துரையாடுகிற போது அந்த புத்தகம் முழுவதையும் நீங்கள் படிக்க வேணும் என்று சொல்லி இல்லை, நாங்கள் சொல்லுகிற அந்த பகுதியை மட்டும் திரும்ப வாசிக்கிறதாக இருந்தால் வாசித்து கொள்ளலாம், இல்லை என்றால் இந்த காணொலியை பயன்படுத்தி நீங்கள் படித்து கொள்ளலாம். சரிதானே? இப்போ நாங்கள் இன்றைக்கு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிவிசேட வர்த்தமான பத்திரிகை 23/10/29 இலக்கமும் 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் 14 இடப்பட்டதுமான பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என இலகுவாக அல்லது எளிமையான மொழியில் அழைக்கப்படுகிற வழிகாட்டினரை நடைமுறை விதிகள் தொடர்பாக பேச இருக்கிறோம். இந்த பகுதிகளில் அடிப்படையாக இருக்கிற மிக முக்கியமாக ஒரு கணிசமான பகுதி உங்களுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த விடயத்தை நாங்கள் இன்றைக்கு கலந்துரையாட போகிறோம். சரிதானே? இந்த பொதுச்சேவை ஆணைக்குழு அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு, ஆங்கிலத்தில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று அழைக்கப்படக்கூடிய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசாங்க சேவை ஆணைக்குழு. சரிதானே? நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களுடைய மக்கில கவனமிடுங்க. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசாங்க சேவை ஆணைக்குழு தொடர்பான முக்கியமான விடயங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிதானே? முதலாவது இதில் ஆணைக்குழுவினுடைய அதிகாரம் தொடர்பாக சொல்லப்படுகிற 2வது உறுப்புரையை கொஞ்சம் கவனிங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 2வது உறுப்புரை, இதுக்குள்ள எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்குது. சரிதானே? இந்த பகுதியில் அவர்கள் எங்கள்கிட்ட வினவக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அந்த பகுதியை பாருங்க. அரசாங்க உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவிடம் உரித்தளிக்கப்பட்டுள்ளது. சரி, அப்ப இந்த விடயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற முதலாவது விடயமா இருக்கு. 2வது உறுப்புரை நாங்கள் திரும்ப வாசிக்க வேணும். அதில் இருக்கிற அரசியலமைப்பினுடைய இலக்கங்கள் எல்லாம் அவசியம் பாடமாக்க வேணும் என்று இல்லை. அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அல்லது அரசியலமைப்பின் 55ஆம் உறுப்புரைக்கு அமைவாக அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதுக்குள்ள கேள்வி இப்படித்தான் கேட்பார். சரிதானே? அரசாங்க சேவை அலுவலர்களுக்கான நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரங்களை பிரயோகிப்பவர் அல்லது அதிகாரம் உரித்தளிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிட்டு யாருக்கென்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்கிற போது நீங்கள் அரசாங்க சேவை ஆணைக்குழு அல்லது பகிரங்க சேவை ஆணைக்குழு, பொது சேவை ஆணைக்குழு, இப்போ இதில் இருக்கிற மாதிரியே எழுதிட்டா நல்ல அரசாங்க சேவை ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த முதலாவது விடயம் சரி. என்ன திரும்ப திரும்ப சொல்ல இல்லை. அரசியலமைப்பின்
55ஆம் உறுப்புரையின் பிரகாரம் அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தளிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது, அரசாங்க சேவை ஆணைக்குழு தனக்கு உரித்தாக்கப்பட்ட அதிகாரங்களை எவ்வாறு கையளிக்கலாம்? இந்த 7வது உறுப்புரையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் சரிதானே? அரசாங்க சேவை ஆணைக்குழு தனக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள, தனக்கு தத்துவம் அளிக்கப்பட்ட இந்த அதிகாரங்களை, இந்த 5 அதிகாரங்களையும் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய அதிகாரங்களை வேறு ஆட்களுக்கு கொடுக்கலாம். எப்படி கையளிக்கலாம் என்ற 2 விதமாக இருக்குது. ஆணைக்குழு தனக்கு உரித்தளிக்கப்பட்ட அதிகாரங்களை 3 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவிடம் கையளிக்கலாம். 3 உறுப்பினர்கள், அதாவது ஆணைக்குழு உறுப்பினர்கள் அல்லாத வேறு 3 பேரை கொண்ட ஒரு குழுவிடம் கையளிக்கலாம். குறிப்பிட்ட கேட்டகரி ஆஃபீஸர்ஸ், குறிப்பிட்ட வகுதி, இப்போ உதாரணத்துக்கு டாக்டர்ஸ் அல்லது எஜுகேஷனில் இருக்கிறார்கள், கல்வி சார்ந்தவர்கள், இப்படி என்று சொல்லி குறிப்பிட்ட வகுதி உத்தியோகத்தர்களை தெரிவு செய்து அதை ஒரு குழுவிட்ட கொடுக்கணும். அப்போ இது முதலாவது விடயம் சரிதானே? அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்களை அரசாங்க சேவை ஆணைக்குழு 2 விதமாக கையளிப்பு செய்கிறது. ஒன்று, ஆணைக்குழுவால் நியமிக்கப்பட்ட 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவிடம், ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவிடம் அரசாங்க சேவையில் உள்ள சில வகுதி உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவை தொடர்பான தத்துவங்களை ஆணைக்குழு கையளிக்கலாம். இரண்டாவது, ஆணைக்குழு அரசாங்க சேவையில் உள்ள சில வகுதி உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவற்றை செய்வதற்கான தத்துவங்களை அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருக்கு கையளிக்கலாம். அப்ப 2 பேருக்கு தான் கையளிக்கணும். ஒன்று 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவிடம் கையளிக்கலாம். அடுத்தது அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரிடம் கையளிக்கலாம். அது அரசியலமைப்பின் 56வது பிரிவு ஏற்பாடுகளுக்கு அமைவாக ஒரு குழுவிடம் கையளிக்கிறது. 57வது பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரிடம் கையளிக்கிறது. இப்போ இங்க பாருங்க, நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவை தொடர்பான அதிகாரங்களை யாரெல்லாம் பிரயோகிக்கலாம்? ஒன்று, அரசாங்க சேவை ஆணைக்குழு. இரண்டாவது, அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு குழு. மூன்றாவது, அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர். இந்த 3 பேரும் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவற்றை செய்வதற்கான தத்துவங்கள் கொண்டவர்கள். தத்துவங்கள் என்ன? அதிகாரம், உரிமை கொண்டவர்கள் என்று வச்சுக்கணும் சரிதானே? இப்ப பாருங்க, இதுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. அரசாங்க சேவையில் நியமனம் செய்யும் அதிகாரிகள் யார், அல்லது நியமனம் மேற்கொள்ளக்கூடிய அதிகார பீடங்கள் யார்? அரசாங்க சேவை ஆணைக்குழு. அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு தானே இந்த தத்துவங்கள் உரித்தாக்கப்பட்டிருக்கு. அரசாங்க சேவை ஆணைக்குழு நியமனங்களை வழங்கும். இரண்டாவது, அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு குழு. இப்படியாக 2 குழு உதாரணம் இருக்குது. நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். கல்வி சேவை குழு, சுகாதார சேவை குழு. கல்வித்துறையில் இந்த இலங்கை கல்வி நிர்வாக சேவை இந்த நியமனங்கள் எல்லாம் வழங்குறது கல்வி சேவை குழு. எஜுகேஷன் சர்வீஸ் கமிட்டி என்று சொல்லுவேன், கல்வி சேவை குழு. அடுத்தது சுகாதார சேவை குழு. இது மருத்துவத்துறை சார்ந்த நியமனங்களை செய்யுது. இப்போ திரும்ப சொல்லுகிறேன், நியமனங்களை வழங்குகிறார்கள். ஒன்று அரசாங்க சேவை ஆணைக்குழு. இரண்டாவது, அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால அதிகாரம் கையளிக்கப்பட்ட ஒரு குழு.
அதுக்கு உதாரணம் என்ன எழுத போறீங்க? கல்வி சேவை குழு, சுகாதார சேவை குழு. மூன்றாவது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அதிகாரம் கையளிக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர். இதுக்குள்ளதான் உதாரணம் சொல்ல போறீங்க. அமைச்சு செயலாளர்கள், அமைச்சின் மேலதிக செயலாளர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், திணைக்கள தலைவர்கள் எல்லாம் இதுக்குள்ள வரும். இப்ப பிள்ளைகளுக்கு விளங்கிட்டுது. 3 கேள்வி சொல்லி தந்துட்டு. முதலாவது கேள்வி என்ன சொன்னாங்க? அரசியல் அமைப்புக்கு அமைவாக அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம், இந்த 5ஐயும் சொல்ல வேணுமென்றில்லை, ஒன்றை சொல்லியும் கேள்வி கேட்கலாம். நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவற்றுக்குரிய தத்துவம் யாருக்கு உரித்தளிக்கப்பட்டிருக்கிறது? அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு. அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தளிக்கப்பட்ட தத்துவங்கள் யாருக்கு கையளிக்கப்படலாம்? 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவிடம் கையளிக்கப்படலாம். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருக்கு கையளிக்கப்படலாம். அடுத்தது நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கை, பதவி நீக்கம், இதில் ஏதாவது ஒன்றை சொல்லியும் கேட்கலாம் என்பவற்றை வழங்கக்கூடிய ஆகியவற்றை நிறைவேற்றுகிற அதிகார பீடங்கள் யார்? 1 அரசாங்க சேவை ஆணைக்குழு, 2வது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அதிகாரம் கையளிக்கப்பட்ட ஒரு குழு. உதாரணம் எழுத வேணும். கல்வி சேவை குழு, சுகாதார சேவை குழு. 3வது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அதிகாரம் கையளிக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர்கள். அதுக்கு உதாரணம் எழுத வேணும். அமைச்சின் செயலாளர், அமைச்சின் மேலதிக செயலாளர், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், திணைக்கள தலைவர்கள். இவ்வளவு விளங்கிட்டு தானே? சரி, அடுத்த பகுதிக்குள்ள அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் கருமங்களின் மீது அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் கடமைகளின் மீது முறையற்ற விதமாக தலையீடு செய்கிற எந்த ஒரு நபருக்கும் விதிக்கப்படக்கூடிய தண்டனை என்ன என்று எங்களுக்கு தெரிஞ்சிருக்க. இந்த நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய விடயங்களை செய்வது தொடர்பாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவால் கையளிக்கப்பட்ட கர்மங்களை செய்கிற குழு உத்தியோகத்தர்கள் அவர்கள் செய்கிற கடமையில் முறையற்ற வகையில் யாராவது தலையீடு செய்தால் அவர்களுக்கு, சரிதானே, அவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்ற ஒவ்வொரு நபரும் குறிப்பிட்ட குற்றத்துக்கு குற்றவாளியாக்கப்படுவதோடு அவர் 100,000 ரூபாவுக்கு மேற்படாத தண்டப்பணம் அல்லது 7 ஆண்டுகளுக்கு மேற்படாத சிறை தண்டனை அல்லது தண்டப்பணமும் சிறை தண்டனையும் கொண்ட 2 தண்டனைகளும் வழங்கப்படுவதற்கு ஆளாவர். 11ஆவதும் படிக்கணும். 2வது, 7வது, அடுத்த 11ஆவது ஒரு புறை கதைச்சு கொண்டிருக்கிறேன். 11ஆவது ஒரு புறையில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பிரயோகிக்கும் போது அவற்றில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ முறையற்ற வகையில் யாராவது தலையீடு செய்தால் அவர்களுக்கு விதிக்கப்படக்கூடிய தண்டனை 100,000 ரூபாவுக்கு மேற்படாத தண்டப்பணம், 7 ஆண்டுகளுக்கு மேற்படாத காலப்பகுதிக்கு சிறை தண்டனை அல்லது தண்டப்பணமும் சிறை தண்டனையும் கொண்ட தண்டனை வழங்கப்படுவதற்கு அவர் ஆளாவார். சரியா? சரி, இப்போ நாங்கள் இனி அடுத்த பகுதிக்கு போவோம். நியமனம் தொடர்பாக முக்கியமான விடயங்களை பார்க்கலாம். சரிதானே? நியமனம் என்பதற்குள்ள அடங்குவது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால மேற்கொள்ளப்படுகிற நியமனங்கள் என்று பார்த்திருக்கோம். அரசாங்க சேவை ஆணைக்குழு நியமனங்களை செய்யலாம் அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால அதிகாரம் கையளிக்கப்பட்ட ஒரு குழு அல்லது அரசாங்க உத்தியோகத்தை அந்த நியமனங்களை செய்யலாம்.
நியமனங்கள் என்பதனுள் அடங்குபவை எவை என்று சொல்லி பார்ப்போம். சரியா? நியமனங்கள் என்பதற்குள்ள அடங்குகிற 2 நியமனங்களை தான் உங்கள்கிட்ட 2 அல்லது 3 எழுதினா போதும். 5 இருக்குது. கவனிங்க. முதலாவது, பதவி ஒன்றுக்கு நியமித்தல். முதலாவது விடயம் என்ன சொல்லுகிறோம்? பதவி ஒன்றுக்கு நியமித்தல். எப்படி பதவி ஒன்றுக்கு நியமிக்கப்படுது பாருங்க. பதவி ஒன்றுக்கு நியமித்தல். சரியா? ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுகிறது. பதிலீட்டு அடிப்படையில் நியமிக்கலாம். பதிலீட்டு அடிப்படையில் நியமித்தல் என்று சொல்றது, ஒரு ஆள் வேலைக்கு வராமல் இருக்க பிள்ளைகள் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. சில வேளையில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் லீவில் நிற்கிற நேரம் ஆக்டிங் போஸ்ட் மாஸ்டர் ஒரு நாளைக்கு வருவார். அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆள், ஒரு பட்டதாரி பையன் ஒரு நாள் வந்து கடமை செய்துட்டு போவார். அப்படி வருகிறத பதிலீடு, சப்ஸ்டிடியூட்னு ஆங்கிலத்தில் சொல்கிற பதிலீடு. அடுத்தது சில பேர் 1 வருஷம் 2 வருஷம் கண்ட்ராக்ட், ஒப்பந்தம். சரிதானே? சில பேரை கேஷுவலாக எடுக்கிறது, அமையம். தற்காலிகம். தற்காலிகம் என்றால் சில ப்ராஜெக்ட் அதுகள் இயங்க மட்டும் ஒரு எடுத்து வச்சிருப்பாங்க. தற்காலிகம். கடமையை மேற்கொள்ளுதல். கடமை மேற்கொள்ளுதல் என்றால் கவர் அப் டியூட்டி என்று சொல்றது. கவர் அப் டியூட்டி, ஒரு ஆள் வராத நேரத்தில் கவர் பண்ற கவர் அப் டியூட்டி. பதில் கடமை, ஆக்டிங். மற்றும் நிரந்தரம், பெர்மனன்ட். எத்தனை அடிப்படையில் இருக்கின்ற பாருங்க. சப்ஸ்டிடியூட், கண்ட்ராக்ட், கேஷுவல், டெம்பரரி, கவர் அப் டியூட்டி, ஆக்டிங், பெர்மனன்ட். இப்படி எழுதுறதோ இங்கிலீஷில், தமிழில் எழுதுவோம். என்ன? பதிலீடு, ஒப்பந்தம், அமையம், தற்காலிகம், கடமையை கவனித்தல், பதில் கடமை, நிரந்தரம் ஆகிய அடிப்படைகளில் பதவி ஒன்றுக்கு நியமித்தல். அப்ப முதலாவது விஷயம் சுருக்கம், பதவி ஒன்றுக்கு நியமித்தல் தான். சரிதானே? நியமனம் என்பதில் அடங்குவது முதலாவது பதவி ஒன்றுக்கு நியமித்தல். அந்த பதவி ஒன்றுக்கு நியமித்தல் எத்தனை அடிப்படையில் அமைதென்று பாருங்க. பதிலீடு, ஒப்பந்தம், அமையம், தற்காலிகம், கடமையை கவனித்தல், பதில் கடமை மற்றும் நிரந்தர அடிப்படைகளில் பதவி ஒன்றுக்கு நியமித்தல். இப்போ இது ஒரு நியமனம். நியமனம் என்பதுக்குள்ளே அடங்குறதுன்னு கேட்டால் இப்படி எழுதணும். பதவி ஒன்றுக்கு நியமித்தல் எழுதக்கூடாது. பதிலீடு, ஒப்பந்தம், அமையம், தற்காலிகம், கடமையை கவனித்தல், பதில் கடமை மற்றும் நிரந்தர அடிப்படைகளில் பதவி ஒன்றுக்கு நியமித்தல். 2வது, அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் சேவை அந்தஸ்தில் மாற்றம். அது ஒரு நியமனமாக கருதப்படும். சேவை அந்தஸ்து மாற்றமடையுது என்றால் அது ஒரு நியமனம். இப்போ உதாரணத்துக்கு முந்தி முகாமைத்துவ உதவியாளர்கள் என்று இருந்தது. பிறகு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் என்று மாறிட்டது. இது ஒரு நியமனம். அந்தஸ்து மாறிட்டு, உதவியாளராக இருந்தவர் இப்போ உத்தியோகத்தர் ஆயிட்டு. அபிவிருத்தி உதவியாளர்கள் என்று இருந்தது டிஏ, இப்போ டிஓ, டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஆகிட்டார். இது சேவை அந்தஸ்தில் மாற்றம். இது ஒரு நியமனம். 3வது, அரசாங்க சேவையில் ஒரு பதவியை வகிக்கிற உத்தியோகத்தர் வேறு ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுதல். சேவை மாறாது, சேவையில் இருக்கிறார். இப்ப இலங்கை நிர்வாக சேவையில் இருக்கிறார் ஒருவர், அவர் பிரதி தேர்தல் ஆணையாளராக இருக்கிறார். சேவை இலங்கை நிர்வாக சேவை, பதவி என்ன? பிரதி தேர்தல் ஆணையாளர். அவர் பிரதேச செயலராக போகிறார். இப்ப பாருங்க, சேவை மாறி இருக்கா? இலங்கை நிர்வாக சேவை செல்லேசில் தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு சேவையில் இருக்கிற ஒரு பதவியில இருந்து இன்னும் ஒரு பதவிக்கு அவர் நியமிக்கப்படும் போது அதுவும் நியமனம். அப்ப 3வது விளங்கிட்டா, அரசாங்க சேவை ஒன்றில் பதவி வகிக்கின்ற உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவையில் உள்ள வேறு ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுதல். சரி. 4வது, அரசாங்க சேவையின் குறைந்த தரத்தில் உள்ள அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை உயர் தரத்தில் உள்ள பதவிக்கு நியமித்தல். இப்ப கிரேட் 2ல இருந்து கிரேட் 1க்கு வந்தால் சரிதானே? அரசாங்க சேவையில குறைந்த பதவி தரத்தில் இருக்கிற உத்தியோகத்தரை உயர் தரத்தில் இருக்கிற பதவிக்கு நியமிப்பதும் ஒரு நியமனம். 5வது, அரசாங்க சேவையில இருந்து ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்களை அல்லது உரிய முறையில் பதவி விலகிய உத்தியோகத்தரை மீளவும் அரசாங்க சேவைக்கு சேர்த்து கொள்வது, இதுவும் நியமனம்.
இப்போ நியமனம் என்பதற்குள்ள அடங்குகிற 5 விதமான நியமனங்கள் சொல்லி தந்திருக்கிறேன். கேட்டால் எழுதக்கூடிய மாதிரி ஞாபகம் வச்சிருக்கணும். சரிதானே? இன்னும் 1 மாதமும் இல்லை எக்ஸாமுக்கு. திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்கணும். இன்றைக்கு படித்தா ஒரு 3 நாளைக்கு பிறகு திருப்பி சொல்லி பார்க்கணும். திரும்ப சொல்லுகிறேன், கேள்வியையும் விடையும் எழுதி வச்சு கொண்டு படித்தால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், திருப்பி பார்க்க ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். அப்போ என்ன எழுத வேணும்? நீங்கள் நியமனங்கள் என்று சொல்லி போட்டு பக்கத்தில் 5 என்று போட்டு வைக்க வேணும். அவ்வளவுதான். எங்கே இருக்குது? இந்த புத்தகத்தின் 7ஆம் பக்கத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் வேணுமெண்டா 7 சரி 7A என்று போட்டிருக்கு, நீங்கள் 7 என்று போட்டு வைக்கலாம். ஏன் தெரியாட்டி எடுத்து பார்க்க. சரி, மற்றும்படி எல்லாத்தையும் அப்படியே பார்த்து சொல்லி பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பிறகு மூடி வச்சுட்டு சொல்லி பார்த்தா, கேள்வியையும் சொல்லி பார்த்து விடையையும் சொல்லி பார்த்தா ஒன்றும் ஞாபகம் வராது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். சரியா? அப்போ நியமனம் என்பதற்குள்ளே அடங்குவது 5 விதமான நியமனம் இருக்குது. அழகாக சொல்லி தந்துட்டேன். இனி நான் அதை திருப்பி சொல்ல மாட்டேன். நீங்கள் கவனமாக அந்த பகுதியை பார்த்து கொண்டாச்சு. சரியா? அப்போ அடுத்த பகுதிக்கு போகிறேன். இப்போ நான் பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் 2வது உறுப்புரை, 7வது உறுப்புரை, 11வது உறுப்புரை, 22வது உறுப்புரை இப்படி தூரமாக தான் சொல்லி தருகிறானே. இப்போ எங்களுக்கு என்ன தேவையோ அதை படிச்சுக்கொள்ளும். சரிதானே? இந்த புத்தகம் சாதாரணமாக முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கான இந்த போட்டி பரீட்சையில் இருந்து இலங்கை நிர்வாக சேவை சுப்ரா வரைக்கும் தேவையான புத்தகம். அப்போ அவ்வளோத்தையும் நாங்கள் இப்போவே படிக்கலாம் தானே? சரியா? சரி, அடுத்த கவனிங்க. அமைய அடிப்படையிலான நியமனம் ஒன்றை வழங்குவதற்கான நிபந்தனைகள் என்ன? ஒரு கேஷுவல் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு? சரிதானே? அங்கே என்ன கண்டிஷன் இருக்கு? அமைய அடிப்படையிலான நியமனம் ஒரு கேஷுவல் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதாக இருந்தால் அங்கே என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்க வேணும்? சரிதானே என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கலாம். அமைய அடிப்படையிலான நியமனம் ஒன்றை வழங்குவதற்கான அடிப்படை அம்சங்கள் என்ன? அல்லது அமைய அடிப்படையிலான நியமனம் ஒன்றின் முக்கியமான அம்சங்கள் என்ன என்று எங்கள்கிட்ட கேட்கலாம். சரி, முதலாவது பிள்ளைகள், போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தால் செய்யலாம். எங்க நிதி ஒதுக்கீடு செய்திருப்பாங்க? அது ஆண்ட மதிப்பீட்டில், பட்ஜெட்லேயோ அல்லது அந்த வேலைக்கு அப்ரூவ் பண்ணின எஸ்டிமேட்லேயோ. அந்த வேலைக்கு அப்ரூவ் பண்ணி இருக்கும் ஒரு எஸ்டிமேட் உண்டு. சரிதானே? டிஓவோ இன்ஜினியரோ செய்த ஒரு எஸ்டிமேட் ஒன்று அப்ரூவ் பண்ணுவாங்க தானே? அந்த எஸ்டிமேட்டில் அந்த வேலைக்கு காசு ஒதுக்கி இருந்தால், அல்லது ஆண்ட மதிப்பீட்டில் என்ன பட்ஜெட்டில். சரிதானே? அப்போ ஆண்டு மதிப்பீட்டில் அல்லது சம்பந்தப்பட்ட சேவைக்கு அங்கீகரித்த மதிப்பீட்டில் போதிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தால் மட்டும் செய்யலாம். முதலாவது விஷயம். அமைய அடிப்படையிலான நியமனம் ஒன்றை வழங்குவதனுடைய முதலாவது கண்டிஷன் என்ன? ஆண்டு மதிப்பீட்டில் அல்லது தொடர்புடைய வேலைக்காக அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீட்டில் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தால் மட்டும். 2வது, நாளாந்த அடிப்படையில் அல்லது இணக்கப்பாட்டின் அடிப்படையில் செலுத்தப்படும் கொடுப்பனவை மாத்திரம் செலுத்த வேணும். அவர் 2வது, நாளாந்த அடிப்படையிலேயோ அல்லது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருப்போம், இவ்வளோ வேலையும் செய்தால் இவ்வளோ காசு. சரிதானே? அப்போ நாளாந்த அடிப்படையில் அல்லது இணக்கப்பாட்டின் அடிப்படையில் செலுத்தப்படுகிற கொடுப்பனவை மட்டும் செலுத்த வேண்டும். 3வது, குறிப்பிட்ட வேலை முடிவடைந்தவுடன் அவருடைய சேவை முடிவுறுத்தப்படும். எலெக்ஷனுக்கு கேஷுவலாக ஆக்கள் எடுக்கிறோம், எலெக்ஷன் முடிஞ்சுது, அவையோட சேவை முடிஞ்சு. 3வது, அப்பணி முடிவுற்றவுடன் அவர் சேவையில் ஈடுபடுவது முடிவுறுத்தப்பட வேண்டும். 4வது, அமைய அடிப்படையில் பணியாற்றினார் என்பதற்காக அரசாங்க சேவையில் நிரந்தரமாக்கப்படுவதற்கோ வேறு பதவி ஒன்றுக்கு நியமிக்கப்படுவதற்கோ அவருக்கு எவ்வித உரிமையும் கிடையாது என்பது ஆட்சேர்ப்பின் போது அவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும், அவருக்கு தெரிய வேண்டும்.
சரி, அப்போ அமைய நியமனத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்க சேவையில் நிரந்தரமாக்கப்படுவதற்கோ அல்லது வேறு பதவி ஒன்றுக்கு நியமிக்கப்படுவதற்கோ அவர் உரிமை கோர முடியாது. சரி, அப்போ அமைய அடிப்படைக்கான முக்கியமான அம்சங்களை 4 சொல்லிட்டோம். 5வது, சில வேளையில் ஒரு வேலைக்கு கசுவலாக எடுக்க அதுக்கு குவாலிஃபிகேஷன் சொல்லியிருப்பார்கள், தகமைகள் சொல்லியிருப்பார்கள். ஆட்சேர்ப்பு திட்டத்தில் தகமைகள் சொல்லப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு கல்வி பொது தராதர சாதாரண தரம் சித்தியடைஞ்சிருக்க வேணும், அல்லது பாடசாலை கல்வியில் 8ஆம் தரம் சித்தியடைஞ்சிருக்க வேணும், கல்வி பொது தராதர உயர்தரம் சித்தியடைந்திருக்க வேண்டும், இப்படி ஏதோ சொல்லியிருப்பாங்க தானே. அந்த தகமைகளை பூர்த்தி செய்த நபர்களைத்தான் அமைய நியமனமும் செய்ய வேண்டும். அப்போ 5 கண்டிஷன் அங்கே இருக்கு, 5 நிபந்தனைகள் இருக்கு. ஒரு சமரி பண்ணி சொல்லட்டுமா? அமைய அடிப்படையிலான நியமனம் ஒன்றை வழங்குவது தொடர்பிலான முக்கிய அம்சங்கள்: 1, ஆண்டு மதிப்பீட்டில் அல்லது தொடர்புடைய பணிக்காக அங்கீகரித்த மதிப்பீட்டில் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும். 2வது, நாளாந்த அடிப்படையில் அல்லது இணக்கப்பாட்டின் அடிப்படையில் செலுத்தப்படும் கொடுப்பனவை மாத்திரம் செலுத்த வேண்டும். 3வது, குறிப்பிட்ட பணி முடிவடைந்தவுடன் அவருடைய சேவை முடிவுறுத்தப்பட வேண்டும். 4வது, அமைய நியமனத்தின் அடிப்படையில் அரசாங்க சேவையில் நிரந்தரமாக்கப்படுவதற்கோ வேறு பதவி ஒன்றுக்கோ நியமிக்கப்படுவதற்கோ எவ்வித உரிமையும் அமைய ஊழியருக்கு கிடையாது. 5வது, பதவிக்கு தொடர்புடைய ஆட்சேர்ப்பு திட்டத்தில் கூறப்பட்ட தகமைகளை பூர்த்தி செய்துள்ள நபரை மாத்திரமே அமைய நியமனத்தின் போது கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த 5 நிபந்தனைகளையும் எழுதக்கூடிய மாதிரி மனசில் வச்சிருங்கோ. ஒரு அமைய நியமனத்தை வழங்கும் போது இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன? சரியா? சரி, நாங்கள் இனி கொஞ்சம் தள்ளி அடுத்த பகுதிக்குள்ள போக போறோம். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் சேவைக்கு சமூகம் அளிக்காத போதும் அந்த பதவியில் வெற்றிடம் இருப்பதாக கருதப்பட முடியாத சந்தர்ப்பங்கள் இவை. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் சேவைக்கு சமூகம் அளிக்கவில்லை, வேலைக்கு வர இல்லை, ஆனால் அந்த பதவியில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக நாங்கள் கருதக்கூடாது. அப்படியான சந்தர்ப்பங்கள் என்ன என்று ஒரு பார்ப்போம். சரிதானே? குறிப்பிட்ட பதவியொன்றை வகிக்கும் உத்தியோகத்தர் சேவைக்கு சமூகம் அளிக்காத போதிலும் அப்பதவியில் வெற்றிடம் இருப்பதாக கருதப்பட முடியாத சந்தர்ப்பங்கள்: முழு சம்பளத்துடனான லீவில் நிற்கும் போது. ஒரு சம்பளத்தோட லீவில் நிற்கிறார். உதாரணத்துக்கு குழந்தை கிடைச்சி மெட்டர்னிட்டி லீவில் ஒரு ஆள் நிற்கிறாங்க, உடனே அங்கே வேக்கன்ட் இருக்குன்னு இன்னொரு ஆளை கொண்டு அப்பாயிண்ட் பண்ணலாமோ? முழு சம்பளத்துடனான லீவு அல்லது சம்பளமற்ற லீவில் இருக்கும் போது, வேறு கடமைகளுக்காக தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கும் போது, பணித்தடை செய்யப்பட்டிருக்கும் போது. சில வேளை இன்ட்ரடிக்ட் பண்ணுறது, சில இன்குவாரிகள் செய்கிறதுக்காக இன்ட்ரடிக்ட் பண்ணி வைக்கிறது. இன்ட்ரடிக்ட் பண்ணியிருந்தால் அப்போது அங்கே வேக்கன்ட் இருக்குன்னு கருதக்கூடாது. பணித்தடை செய்யப்பட்டிருக்கும் போது அல்லது ஓய்வு பெறுவதற்கு தயார்படுத்தும் விடுமுறையில் இருக்கும் போது பதவி வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக கருதப்பட மாட்டாது. இனி கேட்டால் நீங்கள் அழகாக எழுதுவீங்க. எப்படி செய்வீங்க? குறிப்பிட்ட பதவியை வகிப்பவர் கடமைக்கு சமூகம் அளிக்காத போதும் பதவி வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக கருதப்பட முடியாத சந்தர்ப்பங்கள் இவை. ஏதேனும் ஒரு பதவியை வகிப்பவர் முழு சம்பளத்துடனான லீவில் அல்லது சம்பளமற்ற லீவில் இருக்கும் போது, பிற கடமைகளுக்காக தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கும் போது, பணித்தடை செய்யப்பட்டிருக்கும் போது, ஓய்வு பெறுவதற்கான தயார்படுத்தும் லீவில் இருக்கும் போது பதவி வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக கருதப்பட மாட்டாது. சரியா? இந்த பகுதி கிளியர் தானே? நாங்கள் அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். சரி,
உத்தியோகத்தர் ஒருவருடைய நியமனம் செயல் வலுப்பெறும் திகதி எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? உத்தியோகத்தர் ஒருவருடைய நியமனம் எப்போ வேலிட் ஆகும்? சரிதானே? இப்போ இந்த பகுதியை பாரு, நாங்கள் இப்போ இதில் கீறி வச்சிருக்கிறோமே, இந்த சிவப்பாலை அடையாளப்படுத்தி வைக்கிறோம். இந்த 2 சிவப்புக்கும் இடப்பட்ட பகுதியை பாரு. தொடர்புடைய நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட நியமன திகதி அல்லது உத்தியோகத்தர் முறைப்படி தன்னுடைய பதவியின் கடமைகளை பொறுப்பேற்ற திகதி, இதில் எது பிந்தியதாக நிகழ்கிறதோ அந்த திகதி நியமனம் செயல் வலுப்பெறும் திகதியாக இருக்க வேணும். அவ்வளோதான் படித்தா காணும், கீழே இருக்கிறதெல்லாம். சில வேளையில் நியமன கடிதத்தில் சொல்லப்பட்ட திகதிக்கு முதலே உத்தியோகத்தர் வேலையில் இருப்பேன். சரிதானே? இது உதாரணமாக இப்போ கேஷுவலாக வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. அவர் முதலே கடமையில் இருக்கிறார். அவர் கடமையை பொறுப்பேற்ற திகதி முதல். ஆனால் அவருக்கு கொடுக்கப்படுகிற நியமனம் எந்த திகதியிலேருந்து வழங்கப்படுதோ அது பிந்தி இருக்கும். சொல்லி இப்போ இந்த பட்டதாரிகளை சேர்க்கிற போது அபிவிருத்தி உத்தியோகத்தோட ட்ரெயினியாக கச்சேரியில் வேலை செய்து கொண்டு இருப்பேன். கடமையை பொறுப்பேற்ற திகதி முன்னோக்கி இருக்கும். கடிதத்தில் நியமன திகதி பிறகுதான் பெறும். அப்போ அதில் எது பிந்தின திகதி? கடிதத்தில் சொல்லப்பட்ட திகதி பிந்திய திகதி, அது நியமனம் செயல் வலுப்பெறும் திகதியாக இருக்கு. இப்போ டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு 5ஆம் தேதியில இருந்து கொடுக்கணும். ஒரு ஆள் 7ஆம் தேதி டியூட்டியேஷன் பண்ணுறார், மற்றாக்கள் 5ஆம் தேதி போட்டணும். இவற்ற நியமனம் செயல் வலுப்பெறும் திகதி நியமன கடிதத்தில் இருக்கிற 5ஆம் தேதி, வேலையை பொறுப்பேற்றது 7ஆம் தேதி. எது பிந்தியது? 7ஆம் தேதி பிந்தியதாக இருப்பதனால அவருடைய நியமனம் செயல் வலுப்பெறும் திகதி அவர் கடமையை பொறுப்பேற்ற திகதியாக இருக்கும். இப்போ திருப்பி சொன்னால் விளங்குது தானே? ஏற்புடைய என்று இருக்கிற இடமெல்லாம் நீங்கள் சம்பந்தப்பட்ட என்று நினைச்சுக்கொள்ளுங்க. தொடர்புடைய நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட நியமன திகதி அல்லது உத்தியோகத்தர் முறைப்படி தனது பதவியில் கடமையை பொறுப்பேற்ற திகதி, இதில் எது பிந்திய திகதியாக நிகழ்கிறதோ அந்த திகதி நியமனம் செயல் வலுப்பெறும் திகதியாக இருக்க வேண்டும். சரியா? இதுவும் எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்கிற அடிப்படையில் நாங்கள் 33வது உறுப்புரையையும் ஒருக்கா பார்த்து கொண்டு போவோம். சொல்லப்படுகிற உறுப்புரைகளை மட்டும் ஞாபகம் வச்சிருந்து அந்த பகுதிகளை கவனமாக பார்த்தால் காணும். இந்த புத்தகத்தை முழுசாக படிக்க உங்களுக்கு நேரமும் போதாது, தேவையும் இல்லை. அவ்வளவு தூரம் சிரமப்பட தேவை. சரிதானே? சரி, நான் அடுத்ததா பிள்ளைகளை 38வது உறுப்புரைக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். சரியா? சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம் என்ற 2 விஷயம் இருக்குது. சேவை பிரமாண குறிப்பு என்று சொல்லி ஒன்று இருக்குது, ஆட்சேர்ப்பு திட்டம் என்று சொல்லி ஒன்று இருக்கு. அது என்ன சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம்? சரிதானே? இதை ஒரு நாங்கள் விளங்கப்படுத்திக் கொள்வோம். ஆனால் எங்கள்கிட்ட சேவை பிரமாண குறிப்பு என்றால் என்ன, ஆட்சேர்ப்பு திட்டம் என்றால் என்ன என்று கேட்கறதுக்கு பதிலாக கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று இருக்குது. அதை நான் பிறகு சொல்லுவேன். இப்போ கவனிங்க, அரசாங்க சேவையில் அங்கீகரிக்கப்பட்ட சேவைகள் இருக்கு. உதாரணத்துக்கு இணைந்த சேவைகள். நீங்கள் எல்லாம் இணைந்த சேவைகளில் இருக்கிறார்கள். இணைந்த சேவைகள் இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை. இலங்கை நிர்வாக சேவை, கணக்காளர் சேவை, இலங்கை கல்வி நிர்வாக சேவை, இது எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட சேவைகள். சேவைகளுக்குள்ள பிறகு பதவி இருக்கு. சேவைக்கு உள்ள பதவி இருக்கு. சாரதி, அலுவலக உதவியாளர், எழுதுனர், எழுதுனர் இப்ப சொல்றேன், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், நூலகர், மொழிபெயர்ப்பாளர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், இவையெல்லாம் இணைந்த சேவைகளுக்குள்ள இருக்கிற பதவி. விளங்குதா? இணைந்த சேவைகளுக்கு உள்ள பதவி இருக்கு. இலங்கை நிர்வாக சேவை அது ஒரு சேவை. அதுக்குள்ள அரசாங்க அதிபர், பிரதேச செயலர், உதவி பிரதேச செயலர், உதவி மாவட்ட செயலாளர், இதெல்லாம் பதவி. அப்ப சேவைகளுக்கு உள்ள பதவிகள் இருக்கும். வடிவா கவனிங்கோ, சில பதவிகள் சேவைகளுக்குள்ள இல்லை.
விளங்குதா? இலங்கை தொழில்நுட்ப சேவை என்ற ஒரு சேவை இருக்குது. அந்த சேவைக்குள்ள தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் இருக்கணும், டிஓ ஆக்கள் இருக்கணும். ஆனால் தொழில்நுட்ப உதவியாளர்கள் அந்த சேவைக்குள்ள இல்லை. டிஏ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கணும் தானே, டிஏ ஆக்கள் அவர்கள் ஒரு சேவைக்குள்ள இல்லை. ஆனால் அது ஒரு பதவி. இப்ப விளங்குதா? சேவைகளுக்கு வெளியிலையும் பதவிகள் இருக்குது, சேவைகளுக்கு உள்ளேயும் பதவிகள் இருக்குது, சேவைகளுக்கு வெளியிலையும் பதவி இருக்குது. அப்போ அரசாங்க சேவையிலே அங்கீகரிக்கப்பட்ட சேவைகள் ஒவ்வொன்றுக்கும் சேவை பிரமாண குறிப்பு இருக்குது, சரிதானே? அவ்வாறான சேவைகளுக்கு வெளியே உள்ள அனுமதிக்கப்பட்ட பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு திட்டம் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் வழங்கிட்டா, அரசாங்க சேவையில அங்கீகரிக்கப்பட்ட சேவைகள் ஒவ்வொன்றுக்கும் சேவை பிரமாண குறிப்பு இருக்கு. அந்த சேவைகளுக்கு வெளியே உள்ள அனுமதிக்கப்பட்ட பதவி ஒவ்வொன்றுக்கும் ஆட்சேர்ப்பு திட்டம், அது எஸ்ஓஆர் என்று சொல்றது, சிஸ்டம் ஆஃப் ரிக்ரூட்மெண்ட், எஸ்ஓஆர். சேவை பிரமாண குறிப்பு சர்வீஸ் மினிட் என்று சொல்றது. சரியா? உங்கள்கிட்ட என்ன கேட்பானண்டா, சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றில் உள்ளடங்குகிற விடயங்களவை? ரெண்டிலையும் ஒரே விஷயம்தான் அடங்கி இருக்கும் பிள்ளைகள். சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றில் உள்ளடங்கும் விடயங்களவை என்று கேட்டால் நீங்கள் எழுதணும் ஆட்சேர்ப்புக்கான தகமைகள், என்ன குவாலிஃபிகேஷன், சரிதானே? ஆட்சேர்ப்புக்கான தகமை, ஆட்சேர்ப்பு முறை, எக்ஸாம் நடக்குமா, ரிட்டன் எக்ஸாமா, இன்டர்வியூவா, ப்ராக்டிக்கல் எக்ஸாமா அல்லது மூண்டுமா, அதான் ஆட்சேர்ப்பு முறை. சம்பள அளவு திட்டம், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தராக சேர்த்தால் MN2 வெப்பம், என்ன PL2 வெப்பம், PL1 வெப்பம், ஒவ்வொரு சேவைக்கும் சொல்றாங்க தானே, அதான் சம்பள அளவு திட்டம். சேவை நிபந்தனைகள், நாட்டின பகுதியிலையும் கடமையாற்றக்கூடியதாக இருக்கணும் எல்லாம் இருக்கும். சேவை நிபந்தனை, பதவி உயர்வு முறைகள். முதல் கிரேட் 3ல 6 வருஷம் இருக்கணும், 6 வருஷம் முடிஞ்சா கிரேட் 2க்கு போகலாம், பிறகு 6 வருஷம் முடிஞ்சா கிரேட் 1க்கு போகலாம். EV எக்ஸாம் எழுதணும், முதல் 3 வருஷத்துக்குள்ள EV எக்ஸாம் பாஸ் பண்ணணும் எல்லாம் இருக்கும். அதுதான் பதவி உயர்வு முறைகள். தொழில் நெறிமுறைகள் மற்றும் தொடர்புடைய பிற சகல விவரங்களும் சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும். கேள்வி எப்படி கேட்க போறான்? சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றில் உள்ளடங்கும் முக்கியமான அம்சங்கள் எவை என்று கேட்க போறான். நீங்க கேட்டா என்ன சொல்றீங்க? ஆட்சேர்ப்புக்கான தகமைகள், ஆட்சேர்ப்பு முறைகள், சம்பள அளவு திட்டம், சேவை நிபந்தனைகள், பதவி உயர்வு முறைகள், தொழில் நெறிமுறைகள் மற்றும் தொடர்புடைய பிற சகல விவரங்களும் சேவை பிரமாண குறிப்பில் அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் உள்ளடங்கி இருக்க வேண்டும். சரியா? அவ 38வது உறுப்புடைய கவனமா படிக்க வேண்டும். இதுக்குள்ள சிலவுகளை உங்களை கேட்டு விட்டா, சேவை பிரமாண குறிப்பு எங்க இருக்கும், ஆட்சேர்ப்பு திட்டம் எங்க இருக்கும் என்றா, அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்கிற இந்த புத்தகத்தின் முதலாம் பின்னிணைப்பில் சேவை பிரமாண குறிப்புக்கான மாடலும், 2வது பின்னிணைப்பில் ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கான மாடலும் இருக்கும். சேவை பிரமாண குறிப்பு முதலாம் பின்னிணைப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம் 2ஆம் பின்னிணைப்பு. இது ஒரு மேலதிக தகவலுக்காக வச்சுக்கொள்ளுங்கோ. நீங்கள் இந்த 14 பின்னிணைப்பும் பாடமாக்கி வச்சிருக்கணும். இதில் கணக்க இருக்கு பின்னிணைப்பு 22 வரைக்கும் போகலாம். நான் சொல்கிறேன், முதல் 14 பின்னிணைப்பும் நான் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவேன். அந்த 14 பின்னிணைப்புக்குள்ளேயும் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பின்னிணைப்புண்டா இதில் பின்னுக்கு அது இந்த மாடல் இருக்கு, மாடல் ஃபார்மேட் இருக்கு, சரிதானே? அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், நியம மாதிரி. அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒரு நியமன கடிதம் எப்படி கொடுக்கணுமெண்டா இதில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் 3 பின்னிணைப்பு 3க்கு அமைவாக அதில் இருக்கிற மாதிரி தான் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அடிக்கும், சரிதானே? ஒப்பந்த அடிப்படையில் ஒரு இதில் சேர்க்கிறேன்டா, கண்ட்ராக்ட் பேசிஸில் சேர்க்கிறேன்டால் இதில் இருக்கிற பின்னிணைப்பு 4க்கு அமைவாக அதில் இருக்கிற மாதிரி தான் நியமன கடிதம் அடிக்க வரும். அப்போ அந்த 14 பின்னிணைப்பையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். நான் திருப்பி உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்போ இப்போ விளங்கிட்டுதா சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் என்றா என்னண்டு?
அரசாங்க சேவையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றுக்கும் சேவை பிரமாண குறிப்பு இருக்கும். அந்த சேவைகளுக்கு வெளியில உள்ள அனுமதிக்கப்பட்ட பதவி ஒவ்வொன்றுக்கும் ஆட்சேர்ப்பு திட்டம் இருக்கும். சேவை பிரமாண குறிப்போ ஆட்சேர்ப்பு திட்டமோ எதுவாக இருந்தாலும் அது ஒரே உள்ளடக்கத்தை தான் கொண்டிருக்கும். அந்த உள்ளடக்கம் என்னங்கிறது பிரதானமாக உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் உள்ளடங்கும் விடயம் என்ன? சேவை பிரமாண குறிப்பு முதலாம் பின்னிணைப்புக்கு அமைவாக இருக்கும். ஆட்சேர்ப்பு திட்டம் இரண்டாவது பின்னிணைப்புக்கு அமைவாக இருக்கும். இந்த சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்தை அங்கீகரிக்கிறது யாரு? அப்ரூவ் பண்றது யாரு? அரசாங்க சேவை ஆணைக்குழு. சரிதானே? அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால தான் அது அங்கீகரிக்கப்படும். சேவைஸ் மினிட்டை அங்கீகரிக்கிறது அரசாங்க சேவை ஆணைக்குழு. அப்போ அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்படுவதாக இருக்கும். சரி, இது கடந்த காலத்தில் வந்த ஒரு பரீட்சை வினாத்தாள். உங்கள்கிட்ட எக்ஸாம் பேப்பரில் தான் கேட்டிருக்கிறாங்க, அரசாங்க சேவைக்கு யாரையெல்லாம் எடுக்கக்கூடாது, அரசாங்க சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்ய தகமையற்றவர்கள் யார் என்று சொல்லி கேட்டிருக்கு. சரியா? 5 வகையான ஆட்கள் இருக்கிறோம். நீங்கள் வடிவாக பாடமாக்கி வச்சிருக்க வேணும். கேட்டால் அப்படியே எழுதி அப்படியே புள்ளியே அள்ளக்கூடிய மாதிரி இருக்க வேணும். அரசாங்க சேவையில் நியமனம் பெறுவதற்கு தகமை இல்லாத உத்தியோகத்தர்கள் யார்? உத்தியோகத்தர்கள் தகமை இல்லாதவர்கள அவர் உத்தியோகத்துக்கு வரையில பிரயோஜனம். நாங்கள் உத்தியோகத்தர்கள். அரசாங்க சேவையில் நியமனம் பெறுவதற்கு தகமை அற்றவர்கள் யார்? முதலாவது, இலங்கை பிரஜை அல்லாதவர் அல்லது பிரஜா உரிமையை இழந்தவர். பிரஜா உரிமையை இழக்கலாம் சில காரணங்களுக்காக. சில பேருக்கு 7 வருஷம் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதா, அதுக்கெல்லாம் கதை இருக்கு. இலங்கையில் பிரதமராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவருக்கு பிரஜா உரிமை இல்லாமல் குறிப்பிட்ட காலம் இருந்தது. அப்போது இலங்கை பிரஜை அல்லாமல் சட்ட ரீதியாக சில பேர் சில தவறுகளுக்காக இலங்கை பிரஜா உரிமை இழப்பார். அப்படி பிரஜா உரிமைக்குரிய தகமையை இழந்தவர் அல்லது இலங்கை பிரஜை அல்லாதவரை சேர்க்க இயலாது. நான் 2வது விட்டுட்டு 3வதுக்கு போகிறேன். அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது குடியரசுக்கு எதிராக குற்றவியல் தவறு செய்து நீதிமன்றத்தில் குற்றவாளியாக காணப்பட்டவர். யாருக்கு எதிராக தவறு செய்தவர்? குடியரசுக்கு எதிராக. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்கு எதிராக புரிந்த தவறொன்றுக்கு நீதிமன்றத்தில் குற்றவாளியாக காணப்பட்டவர். 3வது, ஏதாவது குற்றவியல் தவறுக்காக நீதிமன்றத்தில் குற்றவாளியாக காணப்பட்டவர். 2வது நாங்கள் குடியரசுக்கு எதிராக தவறு செய்திருக்கிறார். 3வது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எதிராக தவறு செய்த வைப்பமே. அப்போ ஏதாவது குற்றவியல் தவறுக்காக குற்றவாளியாக காணப்பட்டவர். 4வது, கடன் தீர்க்க வகையற்றவர் என பிரகடனப்படுத்தப்பட்ட ஒருவர். ஒரு ஆள் கடன் வாங்குறார், கொடுக்குறார் இல்லை, நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டாச்சு. நீதிமன்றம் அவருடைய பிரிவில் இருக்கிற கிராம அலுவலர்கிட்ட இருந்து அறிக்கை கோருது. அவருக்கு சொந்தமாக ஒரு பிடி மண் கூட இல்லை, 1 ரூபா காசு கூட இல்லை, யாரும் கொடுக்குற சாப்பாட்டில் வாங்கி சாப்பிட்டு கொண்டு வாழ்கிறேன். நீதிமன்றம் அவரை பிரகடனம் செய்துவிடும் கடன் தீர்க்க வகையற்றவர். அவர் கடனை திருப்பி கொடுக்க வழி இல்லை, அவர்கிட்ட இல்லை. சரிதானே? ஆனால் அவர் அரசாங்க உத்தியோகத்துக்கு போய் இப்படி கடன் வாங்கி நீதிமன்றத்தில் அவர் கடன் தீர்க்க வகையற்றவர் என பிரகடனம் செய்யப்பட்டால் அவர் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறார். இந்த நாளும் சின்ன திருப்பி ஒருக்கா சொல்லி போட்டு 5வது பெருசுக்கு வார். இலங்கை பிரஜை அல்லாதவர் அல்லது பிரஜா உரிமையை இழந்தவர். 2வது, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்கு எதிராக புரிந்த குற்றவியல் தவறொன்றுக்கு நீதிமன்றத்தில் குற்றவாளியாக்கப்பட்டவர். 3வது, ஏதேனும் குற்றவியல் தவறு ஒன்றுக்காக நீதிமன்றத்தினால் குற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டவர். 4வது, கடன் தீர்க்க வகையற்றவர். 5வது, அரசாங்க சேவையில் இருந்தபோது
வினைத்திறமையின்மை காரணமாக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர். கம்பல்சரி பென்ஷன்லேயே அனுப்பிவிட்டது. கட்டாயமாக பென்ஷனில் போங்கோ அண்டு அதுக்கு வேற தெரியாது. வினைத்திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர். பதவி நீக்கம் செய்யப்பட்டவர். பதவியை வெறிதாக்கியவர். ஒழுக்காற்று காரணங்களுக்காக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர். ஒரு தண்டனையா? சரிதானே? ஒரு விசாரணை நடந்து குற்றவாளியாக காணப்பட்டு ஒரு தண்டனையாக பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் அல்லது ஓய்வு பெற செய்யப்பட்டவர். சில வேளையில் பதவி நீக்கம் செய்தவர் மேன்முறையீடு செய்து அந்த பதவி நீக்கத்தை பென்ஷனாக மாற்றி இருந்தால் பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்பட்டவர். இதெல்லாம் ஒரே விதம்தான், ஆனால் தனித்தனியாக சொல்லி இருக்கிறோம். எப்படி? வினைத்திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர், ஒழுக்காற்று தண்டனையாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர், ஒழுக்காற்று தண்டனையாக பதவி நீக்கம் செய்யப்பட்டவர், பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்பட்டவர், பதவியை வரிதாக்கியவர். பதவியை வரிதாக்கியண்டா விட்டு சொல்லாமல் கொள்ளாம விட்டுட்டு போனவர். இவை எல்லாரும் ஒரு விடையா? அப்புறம் இதுல 5 விடை இருக்குன்னு நினைக்க கூடாது. இது ஒரு விடை. அரசாங்க சேவையில் சேவையாற்றும் போது வினைத்திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர், பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்பட்டவர், ஒழுக்காற்று காரணங்களுக்காக ஓய்வு பெற செய்யப்பட்டவர் அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட்டவர், பதவியை வரிதாக்கியவர். இவ்வளவு எழுதினா ஒரு விட ஆகியோர் அரசாங்க சேவையில் நியமனம் பெற தகுதியற்றவர்கள். நீங்கள் கட்டாயம் இந்த 2வது விடையை எழுத வேண்டும். மற்றதில் ஒரு 3 கேட்டால் இந்த 2வது விடையை கட்டாயமாக எழுத வேணும். அது முக்கியமானது. சரி, அரசாங்க சேவையில் இருக்கைகளில் எப்படி போகிறார்? இவருக்கு வேலை தெரியாது, கட்டாயம் பென்ஷனில் போ என்று அனுப்பினது, அல்ல செய்த பிழைக்காக போ பென்ஷனில் என்று அனுப்பினது, செய்த பிழைக்காக போ உனக்கு வேலை இல்லை என்று அனுப்பினது, அல்லது உனக்கு வேலை இல்லை போ என்று சொல்லி அவர் கெஞ்சி மண்டாடி அதை பென்ஷனாக மாற்றி கொடுத்தது. அதான் பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்பட்டது. உனக்கு வேலையில் போன்னு அனுப்பியாச்சு, பிறகு அவர் கெஞ்சி மண்டாடினா போல சரி அப்போ கட்டாய பென்ஷனில் போ என்று கலைச்சி விட்டது. பதவியை வரிதாக்கியவர். இந்த 5ஐயும் சேர்த்து ஒன்றாத்தான் எழுதணும். பொது வினைத்திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர், பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் கட்டாயம் ஓய்வு பெற செய்யப்பட்டவர், ஒழுக்காற்று தண்டனையாக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர் அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட்டவர், பதவியை வரிதாக்கியவர் ஆகியோர் அரசாங்க சேவையில் நியமனம் பெற தகுதியற்றவர். இது 1. 2வது இலங்கை பிரஜை அல்லாதவர் அல்லது பிரஜா உரிமை இழந்தவர். 3வது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்கு எதிராக புரிந்த குற்றவியல் தவறுக்கு குற்றவாளியாக காணப்பட்டவர். 4வது ஏதாவது குற்றவியல் தவறுக்கு குற்றவாளியாக காணப்பட்டவர். 5வது கடன் தீர்க்க வகையற்றவர் என்று பிரகடனப்படுத்தப்பட்டவர். இந்த 5வது அத்தியாயத்தில் இது ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு. 45வது உறுப்புரை கட்டாயம் படித்து வச்சிருக்க கேள்வி வேணும். சரிதானே? கட்டாயம் படித்து வச்சிருக்க வேணும், அதுக்குள்ள கேள்வி வேணும். நாங்கள் இனி இப்படியே தள்ளி போய் 49வது விடயத்துக்கு. சரிதானே? விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய திட்டம் அல்லது தபுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய திட்டம். அது என்ன? WNOP என்று சொல்லுவோமே. WNOP, விடோ அண்ட் ஓஃபன் பென்ஷன் அல்லது விடோவர் அண்ட் ஓஃபன் பென்ஷன். விதவைகள் அனாதைகள் ஓய்வூதியம் அல்லது தபுதாரர் அனாதைகள் ஓய்வூதியம். யார் WNOPக்கு காசு கழிக்க வேணும்? இப்போ எத்தனை சதவீதம் கழிக்கிறது? நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய பதவியை வகிக்கின்றவர்கள் தான் WNOPக்கு காசு கட்டுறது. சரிதானே? நிரந்தரமானதும் ஓய்வூதிய உரித்துடையதுமான பதவிக்கு நியமிக்கப்படுகின்ற ஒவ்வொருவரும்
இப்போது இருக்கிறதுல படி தன்னுடைய சம்பளத்தின் 8% விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய திட்டம் அல்லது தபுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய திட்டத்துக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும். சரி, அப்போ இதைத்தான் கேட்பார்கள். விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய திட்டம் அல்லது தபுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய திட்டத்துக்கு பங்களிப்பு செய்யும் உத்தியோகத்தர்கள் எந்த வகுதியை சேர்ந்தவர்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும்? நீங்கள் எழுத வேண்டும். நிரந்தரமானதும் ஓய்வூதிய உரித்துடையதுமான பதவிக்கு நியமிக்கப்படுகின்ற ஒவ்வொருவரும் விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய திட்டம் இது ஆண்களுக்கு, தபுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய திட்டம் இது பெண்களுக்கு என பங்களிப்பு செய்ய வேண்டும். இப்போது அது 8%. சரியா? இப்போ 49வது ஆர்டிகலும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ள வேண்டும். 49வது உறுப்புரை நான் திரும்பவும் சொல்லுகிறேன். ரெக்கார்டிங் தரப்படும். இந்த புத்தகம் உங்களுக்கு குரூப்பில் போடப்படும். நீங்கள் விரும்பினால் அந்த உறுப்புரைகளை மட்டும் ரெக்கார்டிங்கை கேட்டுட்டு அந்த உறுப்புரைகளை மட்டும் குறித்து வச்சுக்கொண்டு திரும்ப ஒருக்கா வாசித்து படித்து கொள்ளலாம். சில பேருக்கு புத்தகமாக படித்தா விருப்பம் வேண்டாம், பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். இது 120 பக்கம் இருக்கும். பின்பகுதிகளை விட்டுட்டு முன் 60 பக்கத்தையும் பிரிண்ட் எடுத்தாலும் நல்ல. இல்லை ஃபோனில் வச்சுருந்தோ கம்ப்யூட்டரில் வச்சுருந்தோ படித்து கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. இல்லை புத்தகமே வேண்டாம், நீங்கள் சொல்கிற வீடியோ கேட்டு எழுதுகிற வேண்டாலும் படித்து கொள்ளலாம். ஆனால் இந்த பகுதிகளை மட்டும் கவனம் எடுத்து படித்தீங்கன்னா போகுமானது. சரிதானே? சரி, அடுத்தது மெடிக்கல் சம்பந்தமாக. சரிதானே? மெடிக்கல் சம்பந்தமாக அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவையில் நியமிக்கப்பட்டவுடன் தீவின் எந்த பகுதியிலும் கடமையாற்றுவதற்கு ஏற்ற உடல் உள ஆரோக்கியம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக மருத்துவ பரிசோதனை செய்யப்படும். இப்போ மருத்துவ பரிசோதனை செய்யப்படுவதன் நோக்கம் என்ன? நாட்டின் எப்பகுதியிலும் சேவையாற்றுவதற்கு உத்தியோகத்தர் ஒவ்வொருவரும் நாட்டின் எப்பகுதியிலும் சேவையாற்றுவதற்கு உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் தகுதியுடையவர் என அரச மருத்துவ அதிகாரி ஒருவர் மூலம் சான்றுபடுத்துவது. இதான் மருத்துவ பரிசோதனையின் நோக்கம். அது பிறகு 3 வருஷம் முடிஞ்சு கன்ஃபர்மேஷன் வந்தால் பிறகு உலகத்தில் இருக்கிற அவ்வளோ வருத்தமும் அவருக்கு இருக்குது என்று சொல்லி ஒரு மெடிக்கலை கொடுக்கலாம். கழுத்துக்கு குளர போடலாம். ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுதுண்டா வீட்டுக்கு பக்கத்தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும். முதல் வீட்டுக்கு கிழக்கு பக்கத்தில் வேலை செய்து நான் 1 கிலோமீட்டர், இனி மேற்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் விடுங்க கொண்டு கேட்கலாம். ஆனால் சேவையில் உறுதிப்படுத்த மட்டும் நாங்கள் தீவின் எப்பாகத்திலும் கடமையாற்றுவதற்கு உடல் ரீதியாக உள ரீதியாக தகுதியுடையவர் என்று அரசாங்க மருத்துவர் எங்களை உருட்டி சோதித்து ஒரு மெடிக்கல் தருவார். சரியா? அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் மருத்துவ பரிசோதனை செய்வதன் நோக்கம் என்ன? அரசாங்க பதவி ஒன்றுக்கு நியமிக்கப்படும் உத்தியோகத்தர் ஒவ்வொருவரும் இந்த நாட்டின் எப்பகுதியிலும் சேவையாற்றுவதற்கு உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் தகுதியுடையவர் என்று அரசாங்க மருத்துவ உத்தியோகத்தர் ஒருவர் மூலமாக சான்றுபடுத்திக் கொள்வதற்காக மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறது. மருத்துவ பரிசோதனை சமர்ப்பிக்கப்படுகிற படிவம் எது? அல்லது மருத்துவ பரிசோதனை அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிற படிவம் எது? சுகாதாரம் 169. சுகாதாரம் 169. இவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யுங்கோ என்று சொல்லி திணைக்கள தலைவர் டாக்டருக்கு கொடுத்து விடுகிறது ஒரு விண்ணப்ப படிவம் மாதிரி. அது பொது 169. இப்போ மருத்துவ பரிசோதனை படிவம் என்று கேட்டால் நீங்கள் பொது 169 எழுதக்கூடாது, சுகாதாரம் 169. சரிதானே? அவ இங்கே இருக்குது பாருங்கள், சுகாதாரம் 169 மாதிரி படிவத்தில் எழுதப்பட்ட மருத்துவ அறிக்கை. இந்த மருத்துவ அறிக்கை கிடைக்க மாட்டேன் சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. மருத்துவ அறிக்கை கிடைக்க மாட்டேன் சம்பளம் கொடுக்கக்கூடாது. ஆனால் அது உத்தியோகத்தருடைய தாமதம் இல்லை, ஆஸ்பத்திரி தான் தாமதம் என்று சொன்னால் கொடுக்கலாம். ஆனால் பொதுவாக கொடுக்கக்கூடாது. இப்போ மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிற படிவ இலக்கம் கேட்பாங்க. சுகாதாரம் 169 மாதிரி படிவத்தில் எழுதப்பட்ட மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சரிதானே?
மருத்துவ அறிக்கையில அவர் உடல் உள ரீதியாக தகுதியற்றவர் என்று தெரிய வந்தா என்ன செய்ய வேண்டும்? அடுத்த நியமனம் செய்வதற்கு உடல் ரீதியாக உள ரீதியாக தகுதியற்றவர் என மருத்துவ அறிக்கையின்படி உறுதி செய்யப்பட்டால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன? அவருக்கு வழங்கப்பட்ட நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும். ஆனால் அவர் சேவை செய்த காலப்பகுதிக்குரிய சம்பளத்தை வழங்க வேண்டும். நியமனம் செய்வதற்கு உடல் ரீதியாக உள ரீதியாக தகுதியற்றவர் என்று மருத்துவ அறிக்கை உறுதி செய்தால் அவருக்கு வழங்கிய நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும். ஆனால் அவர் சேவை செய்த காலப்பகுதிக்குரிய சம்பளத்தை அவருக்கு வழங்க வேண்டும். சரியா? சரி. அடுத்தது, அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் வேலைக்கு சேர்ந்தவுடன் சத்தியம் அல்லது உறுதி உரை செய்ய வேண்டும். சத்தியம் அல்லது உறுதி உரை என்ற அந்த பிரிவினையை கூட மாட்டேன் அது இருக்கு, அப்படி வேணாம், அது விடுவோம். சரிதானே? அது அரசியல் அமைப்பின் எந்த அட்டவணைகளோட சம்பந்தப்பட்டது என்று கேட்டிருக்கிறாங்க. இவி எக்ஸாமுகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. அரசியல் அமைப்பின் 4வது மற்றும் 7ஆம் அட்டவணைகளின் படி அரசாங்க சேவையில் பதவி ஒன்றுக்கு நியமிக்கப்படுகிற ஒவ்வொரு உத்தியோகத்தரும் சத்தியம் செய்து ஒப்பமிடுதல் வேண்டும் அல்லது உறுதியுரை செய்து ஒப்பமிட வேண்டும். சத்தியம் செய்து ஒப்பமிடுதல் அல்லது உறுதியுரை செய்து ஒப்பமிடுவது அரசியல் அமைப்பின் 4ஆம் 7ஆம் அட்டவணைகளின் நியதிப்படி. சரியா? 4ஆம் 7ஆம் அட்டவணை. அடுத்தது கவனிங்க, இந்த 56வது உறுப்புரையை பற்றி கொஞ்சம் கதை. 56வது உறுப்புரை அடிக்கடி கேட்கிறோம். மாதாந்த வேதனம் பெறும் உத்தியோகத்தர் ஒருவர். மாதாந்த வேதனம் பெறும் உத்தியோகத்தர் என்றால் மாத சம்பளம் பெறுகிற உத்தியோகத்தர் பதவி விலக விரும்பும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறை என்ன? எவ்வாறு ஒரு பதவி விலகலாம்? மாதாந்த வேதனம் பெறும் உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய பதவியில் இருந்து விலக விரும்பும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறை என்ன? அப்ப கவனிங்கோ, மாதாந்த வேதனம் பெறும் உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய பதவியில் இருந்து விலக விரும்பும் போது அவரது நியமன கடிதத்தில் வேறு வழியில் குறிப்பிடப்பட்டிருந்தால் அதன்படி அவர் பதவி விலகலாம். நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதற்கு அமைவாக அதில் சொல்லப்பட்டிருக்கும் பதவி விலகிறேன்டா என்ன செய்யணும் என்று சில வேளை நியமன கடிதத்தில் சொல்லப்பட்டிருந்தால், அவ்வாறு குறிப்பிடப்படாவிட்டால் நியமன அதிகாரிக்கு எழுத்து மூலம் ஆக குறைந்தது ஒரு பஞ்சாங்க மாதத்துக்கு முன்னர் அறிவித்தல் வழங்க வேண்டும். ஒரு மாதத்துக்கு முன்னர் அறிவித்தல் வழங்க வேண்டும். இப்ப ஜூலை மாதம் என்றால் அவர் இப்ப ஜூலையில இருக்கிறார். அப்ப ஜூன் மாதத்துக்கு முன்னர் அறிவிச்சிருக்கோம். ஒரு மாதத்துக்கு முன்னர், ஒரு பஞ்சாங்க மாதத்துக்கு முன்னர் அறிவிக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி நியமன அதிகாரி சம்மதித்தால் அல்லது உடன்பட்டால் அவர் அரசாங்கத்துக்கு ஒரு மாத வேதனத்துக்கு சமமான பணத்தொகையை செலுத்தி தன்னுடைய பதவியிலிருந்து விலகிக் கொள்ளலாம். நியமன அதிகாரி பதவி விலகலை ஏற்றுக்கொண்டதை பற்றி எழுத்து மூலம் கடிதம் கிடைச்சதுக்கு பிறகுதான் அவருடைய பதவி விலகல் செல்லும். அது மட்டும் செல்லாம். சரியா? அப்ப பாருங்க, இதுக்கு 4 விஷயம் இருக்கு. மாதாந்த வேதனம் பெறுகின்ற உத்தியோகத்தர் ஒருவர் பதவியில் இருந்து விலக விரும்பும் போது பின்பற்ற வேண்டிய நெறிமுறை என்ன அல்ல ஒழுங்குமுறை என்ன என்று கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்கள்? அவருடைய நியமன கடிதத்தில் வேறு விதமாக குறிப்பிடப்பட்டிருந்தால், அல்ல இப்படி எழுதுவோமே, அவரது நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட விதத்தில் பதவி விலகலாம். முதலாவது, அவருடைய நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட விதமாக அவர் பதவி விலகலாம். 2வது, அவ்வாறு குறிப்பிடப்படாத போது நியமன அதிகாரிக்கு
எழுத்து மூலம் ஆக குறைந்தது ஒரு பஞ்சாங்க மாதத்துக்கு முன்னர் அறிவித்தல் வழங்க வேண்டும். மூன்றாவது, அவ்வாறு இயலாத போது, ஒரு மாதம் முன்னறிவித்தல் வழங்க இயலாத போது நியமன அதிகாரி உடன்படும் இடத்தில் அவர் சம்மதித்தால் மட்டும் உத்தியோகத்தர் அரசாங்கத்துக்கு ஒரு மாத வேதனத்துக்கு சமமான பணத்தொகையை செலுத்தி, ஒரு மாத சம்பளத்துக்கு சமமான தொகையை செலுத்தி தன்னுடைய பதவியிலிருந்து விலகி கொள்ளலாம். சும்மா இவருக்கு இந்த காலப்படி நான் விரத்தன்னு சொல்லல, நியமன அதிகாரி உடன்பட்டால் மாத்திரம் அரசாங்கத்துக்கு ஒரு மாத வேதனத்துக்கு சமமான பணத்தொகையை செலுத்தி பதவியிலிருந்து விலகி கொள்ளலாம். நாலாவது, நியமன அதிகாரி பதவி விலகலை ஏற்றுக்கொண்டதை பற்றி எழுத்து மூலம் அறிவித்தல் வழங்கும் திகதிக்கு பின்னர் மட்டும்தான் ஒருவருடைய பதவி விலகல் செயல்வலு பெறும். கடிதம் கிடைக்க முன்ன நிற்கிறார். சரிதானே? எழுத்து மூலம் அறிவித்தல் வழங்கும் திகதியின் பின்னர் மட்டுமே ஒருவருடைய பதவி விலகல் செயல்வலு பெறும். அப்போ 56வது உறுப்புரையில் கேள்வி கேட்டால் இனி நாங்கள் எழுதுவோம், ஒரு உத்தியோகத்தர் எப்படி பதவி விலகணும், மாத சம்பளம் பெறுகிற உத்தியோகத்தர் எப்படி பதவி விலகலாம் என்று சொல்லி கேட்டால் நாங்கள் பதில் எழுதக்கூடியதாக இருக்கிறோம். சரியா? சரி, ஒரு சின்ன இடைவேளை உங்களுக்காக. சரி, நாங்கள் இடைவேளையை தொடர்ந்து பேசுகிற பிள்ளைகள். அடுத்த உறுப்புரை இந்த 89வது நியமன கடிதம் வழங்குகிறது. இல்லை, அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான நியமன கடிதம் வழங்குறது. இதனுடைய பின்னிணைப்பு 3, பின்னிணைப்பு 4. அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் அல்லது நடைமுறை ஒழுங்கு விதிகள் கோவை என்று சொல்லி சொன்னாலும் இதே தான் கருதும். இதனுடைய 3வது பின்னிணைப்பு நிரந்தரமான நியமனங்களுக்கு வழங்கப்படுகிறது. 3வது பின்னிணைப்பு ஒப்பந்த நியமனங்கள் போன்றவற்றுக்கு 4வது பின்னிணைப்பு. அதில் இருக்கிற நியமன கடிதத்தின் மாதிரி. இப்போ உங்களுக்கு தெரியும், 1வது பின்னிணைப்பு சேவை பிரமாண குறிப்புக்கான நியம மாதிரி, 2வது பின்னிணைப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கான நியம மாதிரி, 3வது பின்னிணைப்பு நிரந்தர நியமனங்களுக்கான நியமன கடிதம், 4வது ஒப்பந்த அடிப்படையிலான நியமனங்களுக்கு வழங்கப்படும் நியமன கடிதம். இது நான் திருப்பி பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். சரி, நாங்கள் முக்கியமான பகுதிக்குள்ளே போக போகிறோம். 95வது உறுப்பு. சரிதானே? நியமனம் பெறுகிற உத்தியோகத்தர் ஒருவர் கடமைக்கு சமூகம் அளித்த முதல் நாள் சத்தியம் அல்லது உறுதியுரை செய்து ஒப்பமிடுதல் வேண்டும். தன்னுடைய திணைக்கள தலைவர், நிறுவன தலைவர் முன்பாக சத்தியம் அல்லது உறுதியுரை செய்து ஒப்பமிடுதல் வேண்டும். அது அரசியலமைப்பினுடைய 4ஆம் அட்டவணை 7ஆம் அட்டவணைக்கு அமைவாக இருக்குது. இது ஆகக்கூடியது ஒரு மாதத்துக்குள்ளே அவர் செய்ய வேண்டும். ஒரு மாதத்தினுள் சத்தியம் அல்லது உறுதியுரை செய்து ஒப்பமிடுதல் வேண்டும். அவ்வாறு சத்தியம் உறுதியுரை செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? உரிய காலப்பகுதியில் உறுதியுரை அல்லது சத்திய பிரமாணம் செய்து ஒப்பமிட தவறினால் அவருடைய நியமனம் தானாகவே ரத்தாகிவிடும். அவருடைய நியமனம் தானாகவே செல்லுபடியற்றது ஆகிவிடும். சரியா? சரி, அப்போ எங்களுக்கு இப்போ கடமைக்கு வருகிற ஒரு உத்தியோகத்தர் தான் இப்போ நியமன கடிதம் கிடைத்த உடனே, ஒரு உத்தியோகத்தர் நியமன கடிதம் கிடைத்தவுடன் அந்த நியமன கடிதத்தில் சொல்லப்பட்ட நிபந்தனைகளுக்கு அமைவாக நான் இந்த கடமையை அல்லது நியமனத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுவேன் என்று சொல்லி அறிவிக்க வேண்டும். சரிதானே? வேலைக்கு போக முன்னம் அவருக்கு நியமன கடிதம் கிடைச்ச உடனுமே அவர் அறிவிக்க வேண்டும், நான் இந்த நியமன கடிதத்தில் சொல்லப்பட்ட நிபந்தனைகளுக்கு அமைவாக நான் நியமனத்தை பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்று சொல்லி அவ்வாறு அறிவிக்கிற கடிதம் பின்னிணைப்பு 5 நியமனத்தை ஏற்றுக்கொள்வேன் அல்லது நியமனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அறிவிக்கிறது. பின்னிணைப்பு 5. ஆபீஸுக்கு போயிட்டாரு,
கடமையை பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். கடமையை பொறுப்பேற்ற கடிதம் கொடுக்க வேண்டியது. நியமனம் பெற்ற ஒருவர் கடமையை பொறுப்பேற்கும் முதலாவது நாளில் தன்னுடைய நியமன அதிகாரி அல்லது திணைக்கள தலைவர், நிறுவன தலைவரிடம் தான் கடமையை பொறுப்பேற்று கொண்டது தொடர்பாக கடமைக்கு சமூகம் அளித்ததை உறுதிப்படுத்துகிற கடிதம் அல்லது கடமையை பொறுப்பேற்ற கடிதம் கொடுக்க வேண்டியது பின்னிணைப்பு 6. பின்னிணைப்பு 6 உள்ள நியம மாதிரிக்கு அமைவாக கடிதம் ஒன்றை கையளிக்க வேண்டும். உங்கள்கிட்ட சில வேளை கொஞ்சம் பெரிய கேள்வி, நிறைய புள்ளி தார 8 புள்ளி 6 புள்ளி தரக்கூடிய மாதிரியா கேள்வியை கேட்பாங்க. நியமனம் பெற்ற ஒருவர் அல்லது நியமிப்பு பெற்ற ஒருவர் கடமைகளை பொறுப்பேற்கும் நாளில் கையளிக்க வேண்டிய ஆவணங்கள் எவை என்று கேட்பாங்க. சரிதானே? அப்படி கேட்டால் நீங்கள் 96, 97 ரெண்டையும் சேர்த்து எழுத வேணும். முதல் நாளிலேயே தான் கடமையை பொறுப்பேற்றதை உறுதிப்படுத்தும் வகையில் பின்னிணைப்பு 6 கடிதம் ஒன்றை கையளிக்க வேண்டும். அத்தோடு பின்வரும் ஆவணங்களையும் நிறுவன தலைவர் அல்லது திணைக்கள தலைவரிடம் கையளிக்க வேண்டும். தேசிய அடையாள அட்டையின் சான்றுபடுத்திய பிரதி, பிறப்பு பதிவு சான்றிதழ் அல்லது பிறப்பு சான்றிதழ், கல்வி தகமை சான்றிதழ்கள், பிற கல்வி தகமை சான்றிதழ்கள், தொழில்சார் தகமை சான்றிதழ்களின் மூலப்பிரதியும் ஒவ்வொன்றிலும் ஒரு சோடி ஒளிப்பட பிரதிகளும் போட்டோகாப்பி. சரிதானே? பதவிக்குரிய அடிப்படை கல்வி தகமை சான்றிதழ்கள், பிற கல்வி சான்றிதழ்கள், தொழில் தகமை சான்றிதழ்கள், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், தொழில் தகமை சான்றிதழ்களின் மூல சான்றிதழ் அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் அதில் எல்லாத்திலையும் 2 கொப்பியும் கொடுக்க வேணும். உத்தியோகத்தரே உண்மை பிரதி என்று எழுதி கையெழுத்து வச்சு கொடுக்க வேணும். அப்போ என்னென்ன சான்று கொடுக்க வேணும்? கடமையை பொறுப்பேற்கும் முதலாவது நாளிலேயே நியமன அதிகாரியிடம் கடமையை பொறுப்பேற்றமைக்கான கடிதம் பின்னிணைப்பு 6 உள்ளபடி நியம மாதிரிக்கு தயாரித்து கையளிக்க வேண்டும். தொடர்ந்து எழுத போறீங்கள். பின்வரும் ஆவணங்களையும் கையளிக்க வேண்டும். தேசிய அடையாள அட்டையின் சான்றுபடுத்திய பிரதி, பிறப்பு பதிவு சான்றிதழ், பதவிக்குரிய அடிப்படை கல்வி தகமை சான்றிதழ், ஏனைய கல்வி தகமை சான்றிதழ்கள், தொழில் தகமை சான்றிதழ்கள், மூலப்பிரதியும் ஒவ்வொன்றிலும் ஒரு சோடி ஒளிப்பட பிரதிகளும். திருமணமானவர் எனில் திருமண சான்றிதழ், வாழ்க்கை துணையின் பிறப்பு சான்றிதழ், பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளின் பிறப்பு சான்றிதழ், பொது 160 படிவத்தில் சேவை உடன்படிக்கை. சில வேளையில் சேவை உடன்படிக்கை சமர்ப்பிக்கும் படிவம் எதென்று கேட்பாங்க. அப்போ நீங்கள் இதில் இருக்கிற படிவம் பாடமாக்கி வைக்கணும். படிவம் பொது 160 சேவை உடன்படிக்கை. படிவம் பொது 261 சொத்துக்களின் பிரகடனம். இப்போ சொத்து பிரகடனம் எந்த படிவத்தில் கொடுக்குறது, சேவை உடன்படிக்கை எந்த படிவத்தில் கொடுக்குறது புள்ளிக்கு கேட்பாங்க. ஒரு புள்ளியாக கேட்பாங்க. இதுகளுக்கு இருந்து தான் கேள்வி கேட்குறது. சரிதான்? அப்போ படிவம் பொது 160 சேவை உடன்படிக்கை, படிவம் பொது 261 சொத்து பிரகடனம். இதை தவிர சொத்து பொறுப்புகள் பிரகடனம் என்று சொல்லி இருக்குது. சில பதவிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேணும் சொத்துக்கள் பொறுப்புகளின் பிரகடனம். அதை தவிர அவருடைய நிரந்தரமான தற்காலிகமான முகவரி, வீட்டு வதிவிட தொலைபேசி இலக்கம், மின்னஞ்சல் முகவரி, அப்போ நிரந்தர அல்லது தற்காலிகமான வதிவிட முகவரியும் தொலைபேசி இலக்கங்களும் மின்னஞ்சல் முகவரியும் கொடுக்கவும். சரிதான்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணத்தை எழுத்து மூலம் அறிவிக்காமல் நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட தினத்தில் கடமைக்கு சமூகம் அளிக்காவிட்டால் அவருடைய நியமனம் ரத்தாகிவிடும் என்று சொல்லி ஒரு விடயம் இருக்கு. சரி, அது இருக்கட்டும். மேலே இப்போ இருக்கிற பகுதி கடமையை பொறுப்பேற்கிற அன்றைக்கு கொடுக்க வேண்டியது கடமையை பொறுப்பேற்ற கடிதம் பின்னிணைப்பு 6, அடையாள அட்டை, பிரதி, பதிவு, பிறப்பு சான்றிதழ்,
கல்வி தகமை சான்றிதழ், ஏனைய தகமை சான்றிதழ், திருமணமானவர் என்றால் திருமண சான்றிதழ், வாழ்க்கை துணையின் பிறப்பு சான்றிதழ், பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளின் பிறப்பு சான்றிதழ், பொது 160 படிவத்தில் சேவை உடன்படிக்கை, பொது 261 படிவத்தில் சொத்து பிரகடனம், பொருத்தமாக இருந்தால் சொத்துக்கள் பொறுப்புகள் பற்றிய பிரகடனம், நிரந்தரம் அல்லது தற்காலிகமான வதிவிட முகவரிகளும் தொலைபேசி இலக்கம், மின்னஞ்சல் முகவரி என்பவை இருக்க வேண்டும். சில வேளை பிள்ளைகள் இவ்வளோத்தை நீங்கள் படித்து கொண்டு போக அவர் உங்கள்கிட்ட ஒரு கட்டுரை கேள்வி கேட்பார். ஒரு உத்தியோகத்தினுடைய சுய விவர கோவையில் காணப்படுகிற ஆவணங்கள் என்ன என்று கேட்பார். சுய விவர கோவையில் காணப்படுகிற ஆவணங்கள் இது முதல் நாள் கொடுக்குற ஆவணம், சரியோ? அப்போ நீங்கள் இதுக்கு மேலதிகமாக எழுத வேணும். நான் இன்னொருத்திலையும் அதை சொல்லித்தருவேன் கோவைகள் பற்றி படிக்கக்குள்ள, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். அப்போ உங்களை கேட்டால் நீங்கள் சொல்ல வேணும் அதில் பர்சனல் ஃபைலில் என்னென்ன இருக்கும், சுய விவர கோவையில் என்ன இருக்கும். இப்போ இதில் சொல்லப்பட்டது, இதில் 96 சொல்லப்பட்ட கடமையை பொறுப்பேற்ற கடிதம் பெறும், தேசிய அடையாள அட்டையின் சான்றப்படுத்திய பிரதி இருக்கும், பிறப்பு பதிவு சான்றிதழ் இருக்கும், கல்வி தகமை சான்றிதழ் இருக்கும், தொழில் தகமை சான்றிதழ்கள் அதில் இருக்கும். என்ன, திருமணமானவராக இருந்தால் திருமண சான்றிதழ், வாழ்க்கை துணையின் பிறப்பு சான்றிதழ், பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளின் பிறப்பு சான்றிதழ், பொது 160 சேவை உடன்படிக்கை, பொது 261 சொத்துக்களின் பிரகடனம், பொருத்தமாக இருந்தால் சொத்துக்கள் பொறுப்புகள் பற்றிய பிரகடனம், உத்தியோகத்தினுடைய நிரந்தரமான தற்காலிக வதிவிட முகவரிகள், தொலைபேசி இலக்கம், மின்னஞ்சல் முகவரி. அது மட்டும் இருக்குமோ? கீழே இருக்கிறதையும் சேர்த்து சொல்லணும். 99 இருக்கிறது. நியமன கடிதத்தின் பிரதி, அப்பாயின்மெண்ட் லெட்டர் அதில் இருக்குமோ இருக்காதோ? இருக்கு. நியமன கடிதம், வரலாற்று தாள், வரலாற்று தாள் ஹிஸ்டரி சீட். இந்த வரலாற்று தாளை பற்றி எல்லாம் கேள்வி வாரது. அது நாங்கள் தாவன விதி கோவையின் 6வது அத்தியாயத்திலிருந்து படிக்கக்குள்ள இதெல்லாம் படிப்போம். இப்போ நாங்கள் படிக்கிற இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தாவன விதி கோவையின் முதல் 5 அத்தியாயங்களுக்கும் பதிலாகத்தான் இதை நாங்கள் படிக்கிறோம். விளங்குதா? நீங்கள் அதை தாவன விதி கோவையின் முதல் 5 அத்தியாயங்களும் படிக்க தேவையில்லை. மத்திய அரசாங்கத்தின் உத்தியோகத்தர் ஒருவர் தாவன விதி கோவையின் 1 தொடக்கம் 5 வரையான அத்தியாயங்களுக்கு பதிலாக பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளைத்தான் படிக்க வேண்டும். அதுதான் சிலபஸில் இருக்கு. அப்போ இப்போ நாங்கள் முதல் 5 அத்தியாயத்தையும் படிக்கிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரிதானே? இப்போ தாவன விதி கோவையின் 6வது அத்தியாயத்தில் தான் அந்த வரலாற்று தாள் இந்த விடயங்கள் இருக்குது. அதுக்கு ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்பாங்க. சரி, இப்போ நாங்கள் பர்சனல் ஃபைலில் என்னென்ன இருக்கோட மேலே சொன்னதோட நியமன கடிதத்தின் பிரதி, வரலாற்று தாள், WNOP டிக்ளரேஷன் கோப்பி, அதாவது விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது தகுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற பிரகடனத்தின் பிரதி. சரிதானே? பிணைப்பணம் செலுத்தப்பட்டிருந்தால் அதற்குரிய சான்றிதழ். யார் பிணைப்பணம் செலுத்த வேணும்னு நான் பிள்ளைகளுக்கு பிறகு சொல்லித்தரேன். சில பதவிகளில் இருக்கிறார்கள் பிணைப்பணம் செலுத்த வேண்டும். பிணைப்பணம் செலுத்தப்பட்டால் அதற்கான சான்றிதழின் பிரதி இருக்க வேண்டும். மருத்துவ அறிக்கை, மருத்துவ அறிக்கை எப்படி இருக்க வேணும்? சுகாதார படிவம் 169 மருத்துவ அறிக்கை. இப்போ இந்த படிவ இலக்கங்களை தான் பார்க்கணுமா? 160 என்னது? சேவை உடன்படிக்கை. 261 எல்லாம் பொது 160 சேவை உடன்படிக்கை, பொது 261 சொத்து பிரகடனம், சுகாதாரம் 169 மருத்துவ அறிக்கை எல்லாம் இருக்க வேணும். அப்போ இந்த படிவங்கள் இலக்கங்கள் பாடமாக்கி வச்சிருக்கணும், மறந்துடக்கூடாது. சொல்லி பார்க்கணும். பிறகு 4 கண்டைக்கும் சொல்லி பார்க்கணும். இன்னும் 2 நாள் கழிச்சும் சொல்லி பார்க்க வேணும். 4 தடவை சொல்லி பார்த்தா தான் ஞாபகத்தில் வரும், இல்லாட்டி மறந்துவோம். சரி, அடுத்தது சத்தியம் அல்லது உறுதியுரை எல்லாம் இருக்க வேணும். இதை விட ஒரு சுய விவர கோவையில், ஒரு பர்சனல் ஃபைலில் வேறு என்ன எல்லாம் இருக்கும்? வேதனை ஏற்ற கட்டளைகள் இருக்கும், இன்கிரிமெண்ட் இருக்கும், செயலாற்றுகை மதிப்பீடு இருக்கும், மெச்சுரைகள் கண்டனங்கள் இருக்கும். என்ன உங்களுக்கு கொமெண்டேஷன் தந்திருந்தா இருக்கும் தானே? பாராட்டு பத்திரங்கள், கொமெண்டேஷன், மெச்சுரைகளும் கண்டனங்களும் இருக்கும். இடமாற்றம் வழங்கப்பட்டிருந்தால் இடமாற்ற கடிதங்கள் இருக்கும். சரிதானே? எச்சரிக்கை செய்யப்பட்டிருந்தால் எச்சரிக்கை கடிதங்கள் இருக்கும். சரி, இப்படியான விடயங்கள் எல்லாம் அதில் இருக்கும். இந்த விடயங்களை உள்ளடக்கி நீங்கள் கேட்டால் மேனேஜ் பண்ணி எழுதுவீங்க. நான் இன்னும் ஒரு கால் கோவைகளை பற்றி படிக்கக்குள்ள நான் இன்னும் அழகா திரும்ப ஒருக்கா சொல்லித்தான். சரியா?
சரி, அடுத்தது பிள்ளைகள், பதவி வெற்றிடம் ஏற்படுகிற சந்தர்ப்பம் என்ன என்று கேட்பாங்க. ஒரு அரசாங்க சேவையில எப்போது பதவி வெற்றிடம் ஒன்று ஏற்படும்? இப்ப நாங்கள் பதவி வெற்றிடம் ஒன்று எப்ப ஏற்படும் என்று கேட்டால் கணக்க சொல்லுவோம். உத்தியோகத்தர் பதவியில இருக்கிறவர் பென்ஷன்ல போனால், இறந்தால், ராஜினாமா செய்தால், என்ன நோய்வாய்ப்பட்டால், சித்த சுவாதீனமற்றவரானால், மென்டலானால், அப்படியெல்லாம் கணக்க சொல்லுவோம். ஆனால் அவர் சுருக்கமாக சொல்லுகிறார்கள் எப்படி என்றால், பதவி வெற்றிடம் ஒன்று ஏற்படுவது எவ்வாறான சந்தர்ப்பத்தில் பதவி வெற்றிடம் ஒன்று ஏற்படும் என்றால், சேவையில் இருப்பவருடைய பதவி முடிவுறுத்தப்படும் போது, சேவையில் இருப்பவரின் பதவி முடிவுறுத்தப்படும் போது, அவருடைய நியமனம் முடிவடையும் போது, அது வேறு பல்வேறு காரணங்களால் முடிவடையலாம். அவர் ராஜினாமா செய்யலாம், சொல்லாம விட்டுட்டு போகலாம், இறக்கலாம், ஓய்வு பெறலாம், என்ன சித்த சுவாதீனமற்றவர் ஆகலாம், உடல் உள ரீதியாக இயங்க முடியாமல் நோய்வாய்ப்படலாம், இப்படிலாம் கணக்காக இருக்கு. ஆனால் நாங்கள் சுருக்கமாக என்ன சொல்லுகிறோம்? பதவி வெற்றிடம் ஒன்று ஏற்படுவது ரெண்டு சந்தர்ப்பங்கள்ல. ஒன்று, குறித்த பதவியை வகிப்பவரின் நியமனம் முடிவுறுத்தப்படும் போது. இரண்டாவது, புதிதாக ஒரு பதவி உருவாக்கப்படும் போது. பதவியை வகுப்பவருடைய நியமனம் முடிவடைகிற போது, இரண்டாவது புதிதாக ஒரு பதவி உருவாக்கப்படுகிற போது. ரெண்டு சந்தர்ப்பங்களில் பதவி வெற்றிடம் ஏற்படும். இப்படித்தான் எழுதணும். கேட்டா பதவி வெற்றிடம் ஒன்று எப்போது ஏற்படும்? பதவியை வகிப்பவரின் நியமனம் முடிவுறுத்தப்படும் போது. இரண்டாவது, புதிதாக பதவி ஒன்று உருவாக்கப்படும் போது. சரியா? சரி, நான் இனி இன்னொரு இடத்துக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவோம். தகுதிகான் காலம் என்றா என்ன என்று கேட்பேன். சரிதானே? தகுதிகான் காலம். அரசாங்க சேவையில் நிரந்தரமான பதவிக்கு, வடிவா பாருங்க, நிரந்தரமான பதவி, சும்மா சொல்லக்கூடாது. அரசாங்க சேவையில் நியமிக்கப்படுகிறவர்கள், அரசாங்க சேவையில் நிரந்தரமான பதவிக்கு புதிதாக நியமிக்கப்படுகிறவர். இப்பதான் அவர் அரசாங்க சேவைக்கு புத்தம் புதுசா வார, ஃப்ரெஷ்ஷா வார. சரியோ? அரசாங்க சேவையில் நிரந்தரமான பதவிக்கு புதிதாக நியமிக்கப்படுகிற அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை நியமன அதிகாரி 3 ஆண்டுகள் கொண்ட காலப்பகுதிக்கு தகுதிகான் நிலையில் வைத்திருக்க வேண்டும். கன்ஃபர்மேஷன் பீரியட்ல அவரை வச்சிருக்க வேண்டும். தகுதிகான் காலத்துக்கு உட்படுத்த வேண்டும். பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்குண்டு. அரசாங்க சேவையில நிரந்தரமான பதவிக்கு புதிதாக நியமிக்கப்படுகிற அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை நியமன அதிகாரி எவ்வளவு காலத்துக்கு? 3 ஆண்டுகள் கொண்டது ஒரு காலப்பகுதிக்கு தகுதிகூர் நிலைக்கு உட்படுத்த வேண்டும். சரியா? அப்ப தகுதிகான் காலப்பகுதி என்றா என்ன என்று கேட்டால், நீங்கள் முதலாவது பாயிண்ட் எழுத போறீங்க. அரசாங்க சேவையில் நிரந்தரமான பதவிக்கு புதிதாக நியமிக்கப்படும் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை நியமன அதிகாரி 3 ஆண்டுகள் கொண்ட தகுதிகான் காலப்பகுதிக்கு உட்படுத்த வேண்டும். அடுத்த ஒரு கேள்வி இருக்கு பாருங்கோ. தகுதிகான் காலப்பகுதிக்கு உட்படுத்தி நியமனம் வழங்கப்படும் உத்தியோகத்தருடைய பொறுப்பு என்ன? தகுதிகான் காலத்தில் வைக்கப்படும் உத்தியோகத்தருக்கான பொறுப்பு என்ன? அவர் என்ன பொறுப்பு வச்சிருக்கிறார்? அவருக்கு என்ன பொறுப்பு இருக்கு? சரிதானே? தகுதிகான் காலப்பகுதியில் வைக்கப்படும் உத்தியோகத்தர் ஒருவருடைய பொறுப்பு என்ன? தகுதிகான் காலப்பகுதிக்கு உட்படுத்தி நியமனம் வழங்கப்படும் உத்தியோகத்தர் ஒருவர் அந்த காலப்பகுதியில் தனது நியமன கடிதத்தினால் தன் மீது விதிக்கப்பட்டுள்ள கடப்பாடுகளை, தன்னுடைய நியமன கடிதத்தினால தன் மீது விதிக்கப்பட்ட கடப்பாடுகளை
பொறுப்புகளை கடப்பாடுகளையும் பொறுப்புகளையும் ஊக்கம் தளராமல் நிறைவேற்றுவதன் மூலமாகவும் சிறந்த நடத்தை சிறந்த வரவின் மூலமாகவும் நன்னடத்தை மற்றும் சிறந்த வரவின் மூலமாகவும் வினைத்திறமையோடும் ஊக்கத்தோடும் சேவைகளை புரிவதன் மூலமாகவும் தொடர்புடைய பதவிக்கு தான் பொருத்தமானவர் என்பதை நிரூபித்துக் கொள்ள வேண்டும். விளங்குதா? அப்போ சில வேளை இந்த ரெண்டையும் கேட்டு கொஞ்சம் பெரிய மார்க்ஸ் ஒரு 5 மார்க்ஸை போடுவோம் அல்ல 6 மார்க்ஸை போடுவோம் என்று கேட்டு விட்டா 109 110 சேர்த்து அப்படியே சாத்தி போட்டு 3 மார்க்ஸ் எடுக்கக்கூடியதா இருக்கும். என்ன கேட்க போறாரு? 3 வருட தகுதிகான் காலம் என்றால் என்ன என்பதை குறிப்பிட்டு தகுதிகான் காலப்பகுதியில் உள்ள உத்தியோகத்தருடைய பொறுப்புகளவை என தருக என்று கேட்கலாம். அல்லது தகுதிகான் காலம் என்பதை சுருக்கமாக தருக. அடுத்த கேள்வி, தகுதிகான் காலத்துக்கு உட்படுத்திய உத்தியோகத்தரின் பொறுப்புகள் அல்ல கடப்பாடுகள் அவை என்று 2 கேள்வியாகவும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இப்போ எங்களுக்கு விட தெரியும். பெரிய கேள்வியாக கேட்டால் 2ஐயும் சேர்த்து 109 110 சேர்த்து அடிக்கிறோம். தனித்தனியாக கேட்டால் தனித்தனியாக கொடுக்குறோம். புள்ளியை அப்படியே அழுகிறோம். என்ன கேட்குறாங்க? தகுதிகான் காலப்பகுதி என்பதை சுருக்கமாக தருக. இப்படி எப்படி எழுதுறோம்? அரசாங்க சேவையில் நிரந்தர பதவிக்கு புதிதாக நியமிக்கப்படும் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் நியமனம் செய்யும் அதிகாரியினால் 3 ஆண்டுகள் கொண்ட ஒரு காலப்பகுதிக்கு தகுதிகான் நிலையில் வைக்கப்பட வேண்டும். அடுத்த கேள்வி என்ன? தகுதிகான் நிலையில் வைக்கப்படும் உத்தியோகத்தருடைய பொறுப்புகளவை எப்படி எழுதுகிறோம்? தகுதிகான் காலப்பகுதிக்கு உட்படுத்தி நியமனம் வழங்கப்படும் உத்தியோகத்தர் ஒருவர் அந்த காலப்பகுதியில் அவருடைய நியமன கடிதத்தினால் அவர் மீது விதிக்கப்பட்ட கடப்பாடுகளையும் பொறுப்புகளையும் ஊக்கம் தளராமல் நிறைவேற்றுவதன் மூலமாகவும் நன்னடத்தை சிறந்த வரவின் மூலமும் வினைத்திறமையோடும் ஊக்கத்தோடும் சேவைகளை புரிவதன் மூலமாகவும் தொடர்புடைய பதவிக்கு தான் பொருத்தமானவர் என்பதை நிரூபித்துக் கொள்ள வேண்டும். விளங்குது? சரியா? அப்ப இந்த விடயங்களை தகுதிகான் காலத்தில் வைத்திருப்பதன் நோக்கம் என்ன? ஒரு உத்தியோகத்தரை தகுதிகான் காலப்பகுதிக்கு உட்படுத்துவதன் நோக்கம் என்ன? அவருக்குரிய கடமைகளை கற்றுக்கொள்வதற்கு வசதி அளிப்பதன் மூலமாக நிரந்தர சேவையில் தொடர்ந்து வைத்திருப்பதற்கு அவர் பொருத்தமானவரா என்பதை பரிசீலித்து பார்ப்பதற்காக தகுதிகான் காலத்தில் வைக்கப்படுகிறார். ஒரு உத்தியோகத்தர் அவருக்குரிய கடமைகளை கற்றுக்கொள்வதற்கு வசதி செய்து கொடுப்பதன் மூலமாக சேவையில் நிரந்தரமாக தொடர்ந்து வைத்திருப்பதற்கு அவர் பொருத்தமானவரா என்பதை பரிசீலித்து பார்ப்பதற்காக தகுதிகான் காலப்பகுதியில் வைக்கப்படுகிறார். விளங்குது? அவருக்கு அவர் தன் கடமைகளை படிக்கிறதுக்கு வசதி செய்து கொடுக்கிறேன், கற்றுக்கொள்வதற்கு வசதி செய்து கொடுப்பதன் மூலமாக அவரை நிரந்தரமான சேவையில தொடர்ந்து வைத்திருப்பதற்கு பொருத்தமானவர் தானா என்பதை செக் பண்ணி பார்க்கறதுக்காக பரிசீலித்து பார்ப்பதற்காக அவர் தகுதிகான் காலப்பகுதியில் வைத்திருக்கப்படுகிறார். இது பெரும்பாலும் வாய்ப்பில்லை. சரி, கேட்டா அதையும் நாங்கள் எழுதுவோம். தகுதிகான் காலப்பகுதியில் வைப்பதன் நோக்கம் என்ன? அவர் அந்த சேவையில நிரந்தரமாக தொடர்ந்து வைத்திருப்பதற்கு பொருத்தமானவரா என்பதை பரிசீலித்து பார்ப்பது. அவருக்குரிய கடமையை கற்றுக்கொள்வதற்கு வசதி செய்து கொடுத்து அவர் பொருத்தமானவர் தானா என்பதை பரிசீலித்து பார்ப்பது. 109 110 111 குறிச்சு கொள்ளணும், கவனமா படிக்க வேணும். 109 110 111 என்ன நான் சொன்ன பகுதியை கேட்கணும். இதுல இருக்கிறது அப்படியே படிச்சா கஷ்டமா இருக்கும். படிச்சு பார்க்க கொஞ்சம் அது விளங்காத மாதிரி ஏதோ சிரமப்படுத்துற மாதிரியாக இருக்கும். தகுதிகான் காலத்தில் உள்ள உத்தியோகத்தர் ஒருவர் அந்த சேவையில தொடர்ந்து வைத்திருப்பதற்கு தகமையற்றவர் என்று தெரிய வருகிற போது, தகுதிகான் காலத்தில் இருக்கிற உத்தியோகத்தர் ஒருவர் அவருக்குரிய எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து எச்சரிக்கை செய்து உதவி செய்து சரிவர இல்லை, அவருடைய நியமனத்தை முடிவுறுத்த வேண்டி வரும். அப்படி சரிதானே? அதாவது அரசாங்க சேவையில்
தொடர்ந்து வைத்திருப்பதற்கு அவரை பொருத்தமற்றவர் ஆக்கினால், அரசாங்க சேவையில் தொடர்ந்து வைத்திருப்பதற்கு, அரசாங்க சேவையில் தொடர்ந்து வைத்திருப்பதற்கு அவரை பொருத்தமற்றவர் ஆக்கினால் அவருடைய சேவையை முடிவுறுத்துவது நியமன அதிகாரியின் கடமை. சரிதானே? முடிவுறுத்தல் கடிதம், அவருடைய சேவையை முடிவுறுத்தல் கடிதம், நியமனம் முடிவுறுத்தல் கடிதம் பின்னிணைப்பு 7 உள்ளவாறு அமையவர். ஒரு தகுதிகாலத்தில் உள்ள உத்தியோகத்தருடைய சேவையை முடிவுறுத்தும் கடிதம் அமைய வேண்டியது பின்னிணைப்பு 7 உள்ளவர். பின்னிணைப்பு 1 சேவை பிரமாண குறிப்பு, பின்னிணைப்பு 2 ஆட்சேர்ப்பு திட்டம், பின்னிணைப்பு 3 நியமன கடிதம் நிரந்தரம், பின்னிணைப்பு 4 நியமன கடிதம் ஒப்பந்தம், பின்னிணைப்பு 5 கடமையை பொறுப்பேற்பது தொடர்பாக அறிவிப்பது, பின்னிணைப்பு 6 கடமையை பொறுப்பேற்ற கடிதம், பின்னிணைப்பு 7 நியமனத்தை தகுதிகான் காலத்தில் உள்ள உத்தியோகத்தர் ஒருவருடைய நியமனத்தை முடிவுறுத்தும் கடிதம். சரி, தகுதிகான் காலத்தில் இருக்கிற உத்தியோகத்தர் பற்றிய ஆண்டு மீளாய்வு அறிக்கை, ஒரு கன்ஃபர்மேஷன் பீரியட்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு ரிப்போர்ட் அனுப்பப்படும். சரிதானே? பழைய புத்தகத்தின்படி பின்னிணைப்பு 5 இருந்தது பிள்ளைகள், இப்போது அது பின்னிணைப்பு 8. தகுதிகான் கால மீளாய்வு அறிக்கைகள் அனுப்பப்படுவது பின்னிணைப்பு 8 அனுப்பப்படும். கன்ஃபர்மேஷன் பீரியட்ல இருக்கிற ஒரு ஆளை பற்றி அவற்றை பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ ரிப்போர்ட் பின்னிணைப்பு 8 படி ஒவ்வொரு ஆண்டும் செய்து அனுப்பவும். முதல் வருஷம் முடிஞ்ச உடனே அனுப்பணும், 2வது வருஷம் முடிஞ்ச உடனே அனுப்பணும், 3வது வருஷம் முடியறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னே அனுப்பவும். 3வது வருஷம் முடிய அவரை கன்ஃபார்ம் பண்ண வேணும். சரியா? அப்போ பொதுவாக கன்ஃபர்மேஷனுக்குரிய மீளாய்வு அறிக்கை ஒவ்வொரு ஆண்டுக்குரிய அவருக்கு அனுவல் ரிப்போர்ட் அனுப்ப வேண்டியது பின்னிணைப்பு 8 அனுப்புவோம். சரியா? அந்த பகுதி எங்களுக்கு ஒவ்வொரு பின்னிணைப்பும் தெரிஞ்சிருக்க வேணும். திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வரேன், நீங்களும் திரும்ப திரும்ப பாடமாக்க வேணும், இல்லாவிட்டா மறந்து போயிடும். சரி, இப்போ நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ள போகணும். சரியா? ஒரு வருட தகுதிகான் காலம். அப்ப முதல் பார்த்தது 3 வருட தகுதிகான் காலம். இப்போ 1 வருட தகுதிகான் காலம். இது யாருக்கு கொடுக்கிறது? அரசாங்க சேவையில் நிரந்தரமாக்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவையில் வேறொரு நிரந்தர பதவிக்கு நியமிக்கப்படும் போது 1 வருட தகுதிகான் காலத்துக்கு உட்படுத்த. இப்ப நீங்கள் MSOவா செலக்ட் ஆகின உடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பீரியட் எவ்வளவு காலம்? 1 வருஷமா இருக்கு. அப்ப அங்க என்ன சொன்னாங்க? அரசாங்க சேவையில நிரந்தர பதவிக்கு புதிதாக நியமிக்கப்படுகிற ஒருவருக்கு தான் 3 வருஷம். இது அப்படியோ? அரசாங்க சேவையில் ஏற்கனவே நிரந்தரமாக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தருடைய அரசாங்க சேவையில் வேறு ஒரு நிரந்தர பதவிக்கு நியமிக்கப்படும் போது, அரசாங்க சேவையில் பெரிதொரு நிரந்தர பதவிக்கு நியமிக்கப்படும் போது 1 வருட தகுதிகூர் காலப்பகுதிக்கு உட்படுத்த வேண்டும். இவருடைய மீளாய்வு அறிக்கையும் பின்னிணைப்பு 8 தான் அனுப்புறேன். சரியா? அப்ப இந்த பகுதியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். என்ன சொல்லியிருக்கு? அரசாங்க சேவையில நிரந்தரமாக்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தர் அரசாங்க சேவையில் வேறு ஒரு பதவிக்கு, வேறு ஒரு நிரந்தர பதவிக்கு, ஏற்கனவே பெர்மனன்ட் என்ன அவர் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறார், இன்னொரு சர்வீஸுக்கு ஒரு பெர்மனண்டான சர்வீஸுக்கு போகிறார். அப்படி போகைக்கு அவருக்கு 1 வருட தகுதிகான் காலம். அப்போ 1 வருட தகுதிகான் காலத்தை பற்றி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியும். சரிதானே? 1 வருட தகுதிகான் காலத்தை பற்றி கேட்டால் நாங்கள் இவ்வளவு சொன்னால் சரி, அரசாங்க சேவையில் நிரந்தரமாக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தில் ஒருவர் அரசாங்க சேவையில் இருக்கிற வேறு ஒரு நிரந்தர பதவிக்கு நியமிக்கப்படும் போது 1 வருட தகுதிகான் காலத்தில் வைக்கப்படுகிறார். சரியா?
சரி, அப்போ நான் என் பிள்ளைகளை இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கால கூட்டிக் கொண்டு போவோம். அரசாங்க சேவையில் பதில்கடமை செய்வது எப்போது? 131வது ஆர்டிக்கலுக்கு போகும். சரிதான். 131வது ஆக்டிங் எப்போ பார்க்குறது? ஆக்டிங் போஸ்ட் எப்போ வேணும்? சரியா, எப்போ அவர் ஆக்டிங் பார்க்க வேண்டி வேணும். ரெண்டு சந்தர்ப்பம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சரியா, கேட்டிருக்காங்க பிள்ளைகள், அப்படி என்றால் எங்களுக்கும் 1 வருஷம் தானா என்று சொல்லி. சரிதானே, ஏற்கனவே ஒரு சேவையில நிரந்தரமாக்கப்பட்டு இன்னொரு சேவைக்கு வருகிற போது பொதுவாக 1 வருஷம். சிலவுகளே அவர் இருந்துட்டு வந்த பதவிக்கும் புது பதவிக்கும் இடையில சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் நியமன அதிகாரி அதை 3 வருடமாக ஆக்குறார். சில சேவைகளுக்கு அப்படி இருக்கு. அவர் இருந்துட்டு வந்த சேவைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி சொன்னால், அதுக்கும் இதுக்கும் தொடர்பில்லை என்றால் அந்த புதிய சேவையிலும் அவருக்கு 3 வருட தகுதியான காலத்தை கொடுப்பது உண்டு. பொதுவாக 1 வருடமாகத்தான் இருக்கும். சரி, இப்போ நாங்கள் 131வது ஆர்டிக்கலுக்கு போகிறோம். அரசாங்க உத்தியோகத்தர் ஏதாவது ஒரு பதவியில் பதில்கடமை ஆற்றுகிற சந்தர்ப்பங்கள். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் ஏதாவது ஒரு பதவியில பதில்கடமை ஆற்றுகிற சந்தர்ப்பங்கள் 2 சந்தர்ப்பம் சொல்லியிருக்கு. ஒன்று, ஒரு பதவி அணியில உள்ள பதவி, அரசாங்க சேவையில ஒரு பதவியில உள்ள உத்தியோகத்தர் உரிய அனுமதியோடு ஒரு காலப்பகுதிக்கு கடமைக்கு வராமல் இருக்கும் போது, ஒரு பதவியில அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணி, அதாவது அப்ரூவ்ட் காடர், ஒரு திணைக்களம் அல்லது நிறுவனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணியில் உள்ள பதவியில் அப்ரூவ் காடர் ஒன்றில் இருக்கிற ஒரு போஸ்டில் சேவையில் ஈடுபட்டுள்ள நிரந்தர உத்தியோகத்தர் உரிய அனுமதியோடு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்கு கடமைக்கு சமூகம் அளிக்காமல் விடுகிறார். இப்போ உதாரணத்துக்கு 5 வருஷம் நோபே லீவில் ஒரு உத்தியோகத்தர் போயிட்டார். சரி, இது திணைக்களத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணியில் உள்ள பதவியில் சேவையில் ஈடுபட்ட நிரந்தர உத்தியோகத்தர் உரிய அங்கீகாரத்தோடு சேவைக்கு வராமல் இருக்கிறார். இப்போது இதுக்கு ஆக்டிங் போடலாம். பதில் கடமைக்கு ஒருவர் நியமிக்கப்படுகிறார். 2வது, பதவி வெற்றிடம் இருக்குது, அது நிரப்பப்படும் வரையில், அதுக்கு நிரந்தரமான நியமிப்பு செய்யப்படும் வரையில் அந்த பதவியின் பொறுப்புகளை அல்லது கடமைகளை நிறைவேற்றுவதற்காக பதில் கடமை நியமனம் வழங்கப்படுகிறது. அப்ப பதில் கடமை நியமனம் 2 சந்தர்ப்பத்தில் கொடுபடுகிறது. ஒன்று, பதவி வெற்றிடமாக இல்லை, ஆனால் உரிய அனுமதியோட உத்தியோகத்தர் வேலைக்கு வராம நிற்கிறார். அப்போது அந்த வேலைகளை செய்வதற்காக பதில் கடமை நியமனம் வழங்கப்படுகிறது. 2வது, பதவி வெற்றிடமாக இருக்குது, அதுக்கு நிரந்தரமாக ஒரு நியமனம் செய்ய போறாங்க, அது வரைக்கும் அந்த கடமைகளை செய்வதற்காக பதில் கடமை நியமனம் வழங்கப்படுது. அப்ப பதில் கடமை நியமனம் 2 சந்தர்ப்பம். ஒன்று, குறிப்பிட்ட பதவிக்குரிய உத்தியோகத்தர் உரிய அனுமதியோட சேவைக்கு வராமல் இருக்கும் போது. 2வது, பதவி வெற்றிடமாக இருக்கும் போது, அதற்கு புதிய ஒருவரை நியமிக்கும் வரையில 2 சந்தர்ப்பங்கள்ல பதில் கடமை. சரியா? அடுத்தது 142வது ஆர்டிக்கல். கொஞ்சம் சுகமான பகுதி பிள்ளைகள். இவி எக்ஸாம் ஏன் எழுதணும்? இதுதான் கேள்வி. 142வது உறுப்புற கேள்வி என்னென்றால், இவி எக்ஸாம் ஏன் எழுத வேண்டும்? சரியா? வினைத்திறமைகான் தடை தேவைப்பாடுகளை நிறைவு செய்வதற்கான நோக்கம் என்ன? அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் வினைத்திறமைகான் தடை தேவைப்பாடுகளை ஏன் பூர்த்தி செய்ய வேண்டும்? ஏன் இவி எக்ஸாம் எழுதணும்? அல்ல இவி எக்ஸாம் ஏன் பாஸ் பண்ண வேண்டும்? 3 நோக்கங்கள் இருக்கு. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் சேவையை உறுதிப்படுத்துவதற்காக, சர்வீஸில் கன்ஃபார்ம் பண்றதுக்கு. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் சேவையை உறுதிப்படுத்துவதற்காக. 2வது,
உயர் தரத்துக்கு பதவி உயர்வு வழங்குவதற்காக. இப்போ 2ல் இருந்து 1க்கு போகணுமெண்டா இபி எக்ஸாம் பாஸ் பண்ணாடி போகலாம். 3ல் இருந்து 2க்கு போகணுமெண்டா இபி எக்ஸாம் பாஸ் பண்ணாடி போகலாம். அப்போ 2வது உயர் தரத்துக்கு பதவி உயர்வு வழங்குவதற்காக. 3வது இபி எக்ஸாம் பாஸ் பண்ணாட்டி ஒரு லெவலுக்கு மேலே இன்க்ரிமெண்ட் போட மாட்டாங்க. குறித்த வேதன படிநிலைக்கு அப்பால் செல்வதற்காக, குறித்த சம்பள படிநிலைக்கு அப்பால் செல்வதற்காக சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட வினைத்திறமைகாண் தடை தேவைப்பாடுகளை நிறைவு செய்ய வேண்டும். அப்போ ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் வினைத்திறமைகாண் தடை தேவைப்பாடுகளை நிறைவு செய்வதன் 3 நோக்கங்களும் என்னென்ன? அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் சேவையை உறுதிப்படுத்துவதற்கு, உயர்தரத்துக்கு பதவி உயர்வு பெறுவதற்கு, குறித்த வேதன படிநிலைக்கு அப்பால் செல்வதற்கு. சரியா? சரி, இபி எக்ஸாம் பாஸ் பண்ணவருக்கு கடிதம் எப்படி கொடுக்கணும்? பின்னணைப்பு 11ல் உள்ள மாதிரிக்கு அமைவாக கொடுக்கவும். பின்னணைப்பு 11ல் இருக்கிற மாதிரிக்கு அமைவாக கொடுக்க வேண்டும். வினைத்திறமைகாண் தடைப்பரீட்சை சித்தி எய்திய திகதியாக கருதப்பட வேண்டியது. ஒரு உத்தியோகத்தர் வினைத்திறமைகாண் தடைப்பரீட்சையில் சித்தி அடைந்த திகதியாக எதை கருத வேணும்? சரிதானே? உரிய பரீட்சை நடைபெற்ற தினம். உரிய பரீட்சை நடைபெற்ற தினம். அதுக்கு 2-3 பாடம் நடந்திருந்தால் பரீட்சை ஆரம்பிக்கப்படும் திகதியாக இருக்கவும். வினைத்திறமைகாண் பரீட்சையில் சித்தி அடைந்த தினமாக கருதப்பட வேண்டியது. சித்தி அடைந்த தினமாக கருதப்பட வேண்டியது உரிய பரீட்சை நடைபெற்ற திகதியாகும். அது பரீட்சை ஆரம்பிக்கப்படும் திகதியாக இருக்க வேண்டும். 2 நாளைக்கு 3 நாளைக்கு நடந்தா பரீட்சை ஆரம்பிக்கப்படும் திகதியாக இருக்க வேண்டும். சரியா? சரி, இனி நாங்கள் சீனியாரிட்டியை பற்றி கதைப்போம். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருடைய சேவை மூப்பு தீர்மானிக்கப்படும் விதம் எவ்வாறு தீர்மானிக்கப்படும்? சரிதானே? சேவை மூப்பு தீர்மானிக்கப்படுகிற ஒரு 2-3 விதம் நீங்கள் எழுதக்கூடிய இருந்தால் காணும். நிறைய எல்லாம் யோசிக்க தேவை. முதலாவது, அந்த சேவைக்கு, அந்த பதவிக்கு அல்லது வகுப்புக்கு நியமிக்கப்பட்ட திகதி அடிப்படையில் சேவை மூப்பு தீர்மானிக்கப்படும். அரசாங்க உத்தியோகத்தருடைய சேவை மூப்பு அந்தந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் அந்தந்த சேவைக்கு அல்லது வகுப்புக்கு நியமிக்கப்பட்ட திகதி அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும். இப்ப பகுதி என்னென்றால், அதாவது கடமைகளை பொறுப்பேற்ற திகதி. சரிதானே? சேவை மூப்பு அவர்கள் கடமையை பொறுப்பேற்ற திகதியின் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும். கடமைகளை பொறுப்பேற்ற திகதி அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும். அப்போ முதலாவது, அந்தந்த சேவைக்கு பதவிக்கு நியமிக்கப்பட்ட திகதி அவர்கள் கடமையை பொறுப்பேற்ற திகதி அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். அடுத்த கேள்வி, எல்லா உத்தியோகத்தரும் ஒரே நாளில் கடமையை பொறுப்பேற்றிருந்தால்? 2வது கேள்வி, அப்படி இருக்குதான். ஒரே திகதியில் பல உத்தியோகத்தர்கள் கடமைகளை பொறுப்பேற்றிருந்தால் சேவைக்கு ஆட்சேர்ப்பதற்காக நடத்தப்பட்ட பரீட்சையில் அவர்கள் பெற்ற மொத்த புள்ளி ஒழுங்கில் தீர்மானிக்கப்படும். கூட புள்ளி பெற்றவர் சீனியோரிடம் முன்னுக்கு நிற்பேன், குறைய புள்ளி பெற்றவர் கீழே நிற்பேன். சரிதானே? சரி, அப்ப இது சேவை மூப்பு தீர்மானிக்கப்படுகிற 2 விதம் சொல்லுங்கோ என்று கேட்டால் நீங்கள் அவ்வளவு சொன்னா காணும். ஒன்று, உத்தியோகத்தர்கள் குறித்த சேவைக்கு அல்லது பதவிக்கு நியமிக்கப்பட்ட திகதி, அதாவது அவர்கள் சேவையை கடமையை
பொறுப்பேற்ற திகதி அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். இரண்டாவது, பல உத்தியோகத்தர்கள் ஒரே திகதியில் கடமையை பொறுப்பேற்றிருந்தால் ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடத்தப்பட்ட பரீட்சையில் அவர்கள் பெற்ற புள்ளி அடிப்படையில் சேவை மூப்பு தீர்மானிக்கப்படும். சரியா? அடுத்தது, சேவை மூப்பு பாதிப்படையும் சந்தர்ப்பங்களை சொல்லுங்கோ என்று கேட்டால், சேவை மூப்பு பாதிப்படைகிற சந்தர்ப்பங்களை சொல்லுங்கோ என்று கேட்டால் நீங்க சொல்லக்கூடியதா இருக்கும். உரிய திகதியில இவி எக்ஸாம் பாஸ் பண்ணாட்டில் 161வது பாருங்க. உத்தியோகத்தர் ஒருவரின் சேவை மூப்பு பின்வரும் சந்தர்ப்பங்களில் மாற்றப்படும். உத்தியோகத்தர் ஒருவரின் சேவை மூப்பு மாற்றமடையும் சந்தர்ப்பங்களை தருக என்று கேட்டால், 2 சந்தர்ப்பம் தாருங்கோ என்று கேட்டால் நீங்கள் சொல்லணும், உத்தியோகத்தர் ஒருவரின் சேவை மூப்பு பின்வரும் சந்தர்ப்பங்களில் மாற்றப்படும். உத்தியோகத்தர் ஒருவரின் சேவை மூப்பு பின்வரும் சந்தர்ப்பங்களில் மாற்றப்படும். 1. உரிய திகதியில் வினைத்திறமைகான் தடை பரீட்சையில் சித்தி எய்த தவறும் போது. உரிய திகதியில இவி எக்ஸாம் பாஸ் பண்ணாட்டில் சரிதான். 2வது, தகுதிகான் காலம் நீடிக்கப்பட்டால், அவர் 3 வருஷ காலப்பகுதியில கன்ஃபர்மேஷன் பீரியட்டுக்குள்ள எக்ஸாம் எல்லாம் எழுதியும் ஃபெயில் விட்டார், உரிய நேரத்தில் அவர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. 2. மேலதிகமாக அவர் எடுத்த காலப்பகுதி தகுதிகான் காலம் நீடிக்கப்பட்டால். 3வது, ஒழுக்காற்ற தண்டனையாக சேவை மூப்பு குறைக்கப்படும் போது. சில வேளை ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு இங்குவாரி ஒன்று நடத்தி அந்த இங்குவாரியில் சொல்லப்பட்டிருக்கும் அவருடைய சீனியோரிட்டியை 1 வருஷத்தால் குறைக்கணும். ஒரு இன்க்ரிமெண்ட் நிப்பாட்டு என்று சொன்னால் அவருக்கு 1 வருஷம் சேவை காலம் சீனியோரிட்டி குறைஞ்சிடும் மற்றவை விட. அப்போ 3 சந்தர்ப்பம். உரிய திகதியில் வினைத்திறமகான் தடைப்பரீட்சையில் சித்தி அடையாத போது. 2வது, உத்தியோகத்தருடைய தகுதிகான் காலம் நீடிக்கப்பட்டால். 3வது, ஒழுக்காற்று தண்டனையாக சேவை மூப்பு குறைக்கப்பட்டால். அவருடைய சீனியோரிட்டி என்ன சொல்றது, சேவை மூப்பு பாதிக்கப்படும். சரிதானே? அவ்வாறு இருக்கிற போது அவருடைய சேவை மூப்பு பாதிக்கப்படும். சரி, இப்போ நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ள போகிறோம். கொஞ்சம் தள்ளி கூட்டிக்கொண்டு போகிறோம். இப்படி இட தான் பார்க்கறது, எல்லாம் படிக்கிறேன். சரிதானே? இட எங்களுக்கு எக்ஸாமுக்கு இப்போ எழுதி பாஸ் பண்ணாச்சு. இப்போ அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை விடுவித்தல், ரிலீஸ் பண்ணுறது. சரிதானே? ரிலீஸ் பண்ணுறது 2 விதமாக இருக்கு. ஒரு அரசாங்க சேவையிலிருந்து இன்னொரு அரசாங்க சேவைக்கு விடுவிக்கிறது. அரசாங்க சேவையில் பதவியை வகிக்கும் உத்தியோகத்தர் ஒருவரை வேறொரு அரசாங்க சேவைக்கு விடுவிக்கிறது. 2வது, அரசாங்க சேவையில் பணியாற்றுகிற உத்தியோகத்தர் ஒருவரை அரசாங்க சேவைக்கு வெளியில இருக்கிற பதவிக்கு விடுவிக்கிறது. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை அரசாங்க சேவைக்கு வெளியில இருக்கிற பதவிகளுக்கு விடுவிக்கப்படுகிற சந்தர்ப்பம் என்ன என்று பார்ப்போம். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை அரசாங்க சேவைக்கு வெளியில விடுவிக்கிறது. அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவிக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள் 12 சந்தர்ப்பம் இருக்குது. இப்படி ஒரு கேள்வி வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம். சரியா? அப்படியே எழுதி அப்படியே புள்ளி எடுக்கலாம். அரசாங்க சேவைக்கு வெளியில உள்ள பதவிக்கு அரசாங்க உத்தியோகத்தோட விடுவிக்கிற மாகாண அரசாங்க சேவைக்கு விடுவித்தல். மாகாண அரசாங்க சேவைக்கு, ஜனாதிபதி அலுவலகத்துக்கு, ஜனாதிபதி அலுவலகத்தினுடைய பதவிக்கு, இலங்கை பாராளுமன்றத்தில் உள்ள பதவிக்கு, மாகாண சபை உறுப்பினர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது மாகாண ஆளுநர் ஒருவருடைய பதவி, அந்த பதவிக்கு நீங்க போறீங்களே, அவற்றை ஸ்டாவா போறீங்க. சரி, பாராளுமன்ற உறுப்பினர், மாகாண சபை உறுப்பினர் அல்லது மாகாண ஆளுநர் ஒருவருடைய பதவி அணியில் உள்ள பதவிக்கு, சுயேட்சை படையில் உள்ள பதவிக்கு, விசாரணை ஆணைக்குழு ஒன்றில் கடமையாற்றுவதற்கு, பல்கலைக்கழகம் ஒன்றில் கடமையாற்றுவதற்கு, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் கடமையாற்றுவதற்கு,
அரசாங்க கூட்டு தாபனங்கள் அல்லது சபைகளில் கடமையாற்றுறது, சிடிபி அல்லது வேறு ஏதாவது கவர்மெண்ட் கார்பரேஷனில் வேலை செய்வது. சரிதானே? அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனி ஒன்றில் பணியாற்றுவதற்கு, அரசாங்க கருத்திட்டம் ஒன்றில் பதவி வகிப்பதற்கு, கருத்திட்டம் என்றால் ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்றில் வேலை செய்வதற்கு, அரசாங்க கருத்திட்டம் ஒன்றில் பணியாற்றுவதற்காக, அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனி அல்லது அரசாங்கத்துக்கு பகுதி அளவில் உரிமையான கம்பெனி, ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் போன்ற சர்வதேச நிறுவனங்களில் பணியாற்றுவதற்கு விடுவிக்கப்பட்டால் அது அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு விடுவிக்கப்படுவதாக இருக்கும். அப்போ அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு உத்தியோகத்தர் விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் 5 எழுதும் கொண்டால் நாம் போட்டு சாத்தி விடலாம். என்ன, மாகாண அரசாங்க சேவைக்கு, ஜனாதிபதி அலுவலகத்தின் பதவிக்கு, இலங்கை பாராளுமன்றத்தில் உள்ள பதவி ஒன்றுக்கு, பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல, அங்கே இருக்கிற ஸ்டாஃப், இலங்கை பாராளுமன்றத்தின் பதவி அணியில் உள்ள பதவிக்கு, பாராளுமன்ற உறுப்பினர், மாகாண சபை உறுப்பினர், மாகாண ஆளுநர் ஒருவருடைய பதவி அணியில் பணியாற்றுவதற்கு, சுயேட்சை படையில் உள்ள சேவை ஒன்றுக்கு விசாரணை ஆணைக்குழுவில் பணியாற்றுவதற்கு, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அங்கீகரித்த பல்கலைக்கழகம் ஒன்றில் பணியாற்றுவதற்கு, அரசாங்க கூட்டுத்தாபனம் நியதி சட்ட சபையில் உள்ள பதவிக்கு, அரசாங்க கருத்திட்டம் ஒன்றில் பணியாற்றுவதற்கு, அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனி அல்லது அரசாங்கத்துக்கு 50% கூடிய உரிமை உள்ள கம்பெனி ஒன்றில் கடமையாற்றுவதற்கு, ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் போன்ற சர்வதேச முகவராண்மை நிறுவனங்களில் பணியாற்றுவதற்காக விடுவிப்பு பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இப்போ நிறைய பகுதிகள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்த அத்தியாயத்துக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறேன். இவ்வாறு விடுவிக்கப்படுகிற ஒரு உத்தியோகத்தினுடைய விடுவிப்பு எப்போது முடிவடையும்? 186வது பார்த்துட்டு அடுத்த பகுதி போ. அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு தற்காலிகமாக விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தருடைய விடுவிப்பு எப்போது முடிவடையும்? நிரந்தரமாக விடுவிச்சா அவர் அங்கேயே போடுவார். தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டால் அந்த விடுவிப்பு எப்போது முடிவடையும்? விடுவிக்கப்பட்ட காலம் முடிவடைந்தால். உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்ட நிறுவனத்துக்கு அவர் தொடர்ந்து தேவைப்படாத போது, உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்ட நிறுவனத்துக்கு அவருடைய சேவை மேலும் அவசியமற்றது என்று தொடர்புடைய நிறுவன தலைவர் அறிவிக்கும் போது, அவரை நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க, ஆனால் இனி அவர் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னால், உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்ட நிறுவனம் மூடப்படும் போது, 3 சந்தர்ப்பங்களில் அவருடைய விடுவிப்பு முடிவடையும். அரசாங்க சேவைக்கு வெளியில உள்ள பதவிக்கு தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டவர், நிரந்தரமாக இல்லை. ஞாபகம் வச்சிருங்க. அரசாங்க சேவைக்கு வெளியில உள்ள பதவிக்கு தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டவருடைய விடுவிப்பு எந்த சந்தர்ப்பத்தில் முடிவுக்கு வரும்? விடுவிக்கப்பட்ட காலம் முடியும் போது, விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தின் சேவை தொடர்ந்தும் தங்களுக்கு அவசியமற்றது என விடுவிக்கப்பட்ட நிறுவனம் அறிவிக்கும் போது, அந்த உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்ட நிறுவனம் மூடப்படும் போது, அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு தற்காலிகமாக விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தரின் விடுவிப்பு முடிவுக்கு வரும். சரியா? சரி, நாங்கள் அடுத்ததாக பென்ஷனில் போன ஆக்களை திருப்பி சேர்க்கிறது சம்பந்தமாக படிக்க வேணும். இடமாற்றங்கள் தொடர்பாக முக்கியமான விடயங்கள் பார்க்க வேணும். பதவி வரிதாக்கல் விஓபி என்றால் என்ன என்று பார்க்க வேணும். இப்படி முக்கியமான சில பகுதிகள் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து வருகிற செயலமர்வில், நாளைய செயலமர்வில் அதை பார்க்கலாம். நாளைய செயலமர்வு சிறிது நேரம் முன்பாக ஆரம்பமாகும். 7:30 மணிக்கு நாளைக்கு செயலமர்வு ஆரம்பிக்கிறதாக இருக்குது. இனி வர வர எங்களுடைய படிக்கிற நேரத்தை கூட்ட வேணும். 18ஆம் தேதி பரீட்சை என்ற அடிப்படையில் இந்த அளவோடு நான் ஒளிப்பதிவை நிறுத்தி கொள்ளுகிறேன். நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். ஒரு 3-4 நிமிஷம் உங்களோட பேசுகிறதுக்காக காத்திருக்க போகிறேன். இந்த அளவோட ஒளிப்பதிவை
நிறுத்திக் கொள்கிறேன்.